சில பேர் நீங்க பயப்படலாம், ஆண்டவர் தம்முடைய கிருபையை விட்டு விலக்கிடுவாரோ, அந்த கிருபை விட்டு போயிருமா அப்படிலாம் உங்களுக்கு பயம் இருக்கலாம். ஒரே ஒரு டைம் தான் போக வாய்ப்பு இருக்கு. எப்படா நீங்க கிருபையே வேணான்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா கிருபை போகும். யாராவது கிருபையே வேணான்னு முடிவுக்கு வருவாங்களா? சோ கிருபை பாவம் செய்தாலும் தேவன் அன்பா இருக்கிறார் என்பதில் துவங்குகிறதே தவிர அங்க முடிக்கிறது இல்லை. பாவம் செய்கிற விசுவாசி, அதாவது தவறுகிற விசுவாசி, குற்றம் மனசாட்சியில இருக்கிற விசுவாசி, பாவம் செஞ்ச விசுவாசி மேல தேவன் அன்பா இருக்கிறாருன்னு கேட்டா பதில் உண்மைதான், அன்பா தான் இருக்கிறாரு. ஆனா அவ்வளவுதான் செய்தின்னு சொல்றது தப்பு. இந்த கிருபை எப்படிப்பட்ட கிருபையா இருக்குன்னா, தேவனை போல இவர்களை மாற்றுகிறது, இல்லைன்னா தேவன் நம்மை உண்டாக்கின நிலைமையில நம்ம எடுத்து நிறுத்துகிறது. கிருபை என்பது தேவன் உங்களுக்கு என்ன அருளி இருக்கிறார் என்பது. பேங்க்ல அக்கௌண்ட்ல பணம் இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சாதான் நீங்க கார்டை யூஸ் பண்ணுவீங்க. ஓகே, சோ பேங்க்ல காசே இல்லை, நீங்க 1000 ரூபாய் இருக்குன்றதா உங்களுக்கு லாஸ்ட் மெமரி. அதுக்கப்புறம் மேபி உங்களுக்கு பணம் கிரெடிட் ஆனது மெசேஜே வர்றவங்க, யூ வில் நாட் ஈவன் நோ தட் யூ ஹேவ் சோ மச் மணி. மேபி 50,000 வேற போட்டு விட்டுருக்கலாம், ஆனா 50,000 இருக்குன்னு உங்களுக்கு தெரியலன்னா 1000 ரூபா தான் நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. சோ அப்ப 1000 ரூபாய்க்கு ஏற்ற மாதிரி தான் உங்க கார்டை வச்சு செலவு பண்ண முடியும். அதே மாதிரிதான் கிருபை என்ன கொடுத்துருக்குது, கிருபை எப்படிப்பட்டது அப்படின்னு தெரியாத வரைக்கும் விசுவாசம் பயன்பட முடியாது. விசுவாசத்துக்கு இடம் இல்லை. ஏன்னா கிருபை கொடுக்கறத விசுவாசனால் பெற்றுக் கொடுக்குறோம். சோ கொடுத்ததே என்னன்னு தெரியலன்னா, இவ்வளவுதான் கொடுத்துருக்குன்னா அவ்வளவுதான் எடுப்போம், இல்ல கொடுக்கவே இல்லைன்னா அப்ப எடுக்கவே முடியாது. சோ இது கிருபை என்னெல்லாம் செய்யுது அப்படின்றத வேதம் பல விதத்துல போதிக்கிறது. அதுல ஒரு குறிப்பிட்ட காரியம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த தாவீதுக்கு அருளப்பட்ட கிருபை. தாவீதுக்கு அருளப்பட்ட கிருபை எப்படிப்பட்டது, என்ன கிருபை அருளப்பட்டது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஓகே, அதாவது வேற வழியே இல்லைன்னா கிருபை சார்ந்து வேற அப்படிதான் இருந்தாலும், ஆனா உங்களுக்கு வழிகள்லாம் இருக்குன்றப்ப கிருபை சார்ந்து கொண்டு வாழுங்க. சோ இந்த நிச்சயமான கிருபை என்றால் என்ன? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். ஆண்டவரே, இந்த நாளிலும் எங்களோட பேச முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். தேங்க்யூ லார்ட். ஆண்டவரே, ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிற வார்த்தை, வல்லமையுடைய வார்த்தை ஆண்டவரே எங்களை நோக்கி புறப்பட்டு வர முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒன்றும் இல்லாமலிருந்து எல்லாவற்றையும் உருவாக்குகிற வார்த்தை எங்கள் வாழ்க்கையிலும் புதிய காரியங்களை உருவாக்க முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். தேங்க்யூ லார்ட், எங்களோட பேசும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். யோவான் 1:16-17. அவருடைய பரிபூரணத்தினால் நாம் எல்லாரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். எப்படி எனில் நியாயப்பிரமாணம் மோசேயின் மூலமாய் கொடுக்கப்பட்டது, கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயின. சோ இன்னொரு வசனம் வாசித்துலாம், அது நான் ஃபர்ஸ்ட் மீட்டிங்ல செகண்ட் மீட்டிங்ல வாசிக்கல. ரோமர் 5:17, ரோமன்ஸ் 5:17. அல்லாமலும் ஒருவனுடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க, கிருபையின் பரிபூரணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூரணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமாமே. ஓகே, சோ இந்த கிருபை பிரமாணம், லா ஆஃப் கிரேஸ் அப்படி சொல்லி தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சோ இந்த கிருபையினுடைய பல அம்சங்கள் பத்தி பார்க்கிறோம். போன மீட்டிங்ல நம்ம இந்த கிருபையிலிருந்து விழுகிறதா என்ன அப்படின்றத பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா பார்த்தோம். சோ இது அதாவது நமக்கு அருளப்பட்டிருக்கிறது கிருபை. அப்படின்னா அருளப்பட்டிருக்கிறதுனா என்ன சொல்ல வரேன்னா, the scheme we are in, the way we are getting things from God is grace. ஓகே, கிருபையினாலே நாம் எல்லாவற்றையும் பெற்றுக் கொள்கிறோம். என்ன சொல்லணும்னா, கிருபையினாலே மட்டுமே பெற்றுக் கொள்கிறோம். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு. இதை தவிர வேற ஆல்டர்னேட் மெத்தட் எதுவுமே கிடையாது. தேவன் வேற எந்த மெத்தடும் வைக்கல இப்போ. ஓகே, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு, அதாவது நம்ம ஜெபிக்கிறோம், நம்ம வேதம் வாசிக்கிறோம், அநேக காரியங்களை செய்யறோம். ஆனால் இது எல்லாமே எதுக்கு செய்கிறோம் என்று சொன்னால், கிருபை இன்னும் பற்றி கொள்ளும்படியாக செய்கிறோம். ஓகே, ஏன் நாம் ஜெபிக்கிறோம், ஏன் கர்த்தருடைய வார்த்தையை படிக்கிறோம் அப்படின்னு சொன்னா, ஏன் நாம் உபவாசிக்கிறோம், என்ன வாட் எவர் யூ டூ, எஃபர்ட் யூ டேக், அதெல்லாம் எதுக்கு செய்கிறோம் என்று சொன்னால், கிருபையை பற்றி கொள்ளும்படி, டு ஹோல்ட் ஆன் டு கிரேஸ், கிருபை இன்னும் பற்றி கொள்ளும்படி. ஏன்னா நம்மளோட பிரச்சனை கிருபையை ரொம்ப பிடிச்சிட்டு இருக்கோம் இல்ல, கிருபையை பிடிக்கவே இல்லைன்றதான் பிரச்சனை. சில பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த கிருபைன்னு சொல்லும்போது அது பிரச்சனை ஆயிரும் நினைக்கிறாங்க. அப்கோர்ஸ் கிருபைனா என்னன்னு தெளிவா பேசணும், அரைகுறையா பேசக்கூடாது. அதாவது இப்ப வெறும்னா நீ பாவம் செஞ்சாலும் பரவாயில்ல, ஆண்டவர் மேல அன்பா இருக்காரு அப்படின்றதோட நிறுத்திக்கிறது கிருபை கிடையாது.
கிருபை என்பது நம்ம பாவம் செஞ்சாலும் தேவன் நம்ம மேல அன்பா இருக்கிறார் என்பதோடு நிற்கிற செய்தி அல்ல. அதாவது ரோமர் 5 நம்ம 17 வாஸ்தவம்ல ஜீவன் அடைந்து ஆளுவார்கள். ஆளுகை என்பது ஒரு சுதந்திரமா இருக்கிறது. இட்ஸ் இன்ஹெரிட்டன்ஸ். ஓகே, நம்ம கொடுக்கப்பட்டது ஒரு சுதந்திரம், இன்ஹெரிட்டன்ஸ். சோ ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமாமே. அப்ப கிருபை பெற்றுக்கொள்வது எதற்காக பெற்றுக்கொள்கிறோம் என்று சொன்னால் ஆளுகையை நோக்கி தான் இருக்கிறது. சோ கிருபை பாவம் செய்தாலும் தேவன் அன்பா இருக்கிறார் என்பதில் துவங்குகிறதே தவிர அங்க முடிக்கிறது இல்லை. சோ பாவம் செய்கிற ஒருவன் மேலும் தேவன் அன்பா இருக்கிறாரா? ஒரு விசுவாசியை பத்தி பேசுறேன். பாவம் செய்கிற விசுவாசி, தவறுகிற விசுவாசி, குற்றம் மனசாட்சியில இருக்கிற விசுவாசி, பாவம் செஞ்ச விசுவாசி மேல தேவன் அன்பா இருக்கிறாருன்னு கேட்டா பதில் உண்மைதான், அன்பா தான் இருக்கிறாரு. ஆனா அவ்வளவுதான் செய்தின்னு சொல்றது தப்பு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது இந்த நாட்கள் நிறைய டிபேட்ஸ் போயிட்டு இருக்கு. இந்த மந்த் வேற அப்படிதான் சொல்லியிருக்காங்களாம், ப்ரைட் மந்த் அப்படின்றாங்க. ப்ரைடுனா என்னன்னா இந்த ஹோமோசெக்சுவாலிட்டி, எல்ஜிபிடிக்கு இந்த குரூப்ஸ் இருக்காங்களா அவங்களோட இப்ப நிறைய பேர் என்ன சொல்றாங்க, தேவன் அன்பா இருக்கிறார்ல, அதனால நீங்க அன்பா இருக்கிறாருன்றத சொல்லுங்கன்னு. அதனால அவங்கள அவங்க அரவணைக்கணும், அவங்களோட நல்லா இதா இருக்கணும் அப்படின்லாம் சொல்றாங்க. அதாவது அன்பா இருக்காருன்றதோட செய்தி முடிந்து விட்டால் அதை மட்டும் சொல்லிட்டு நாங்க அப்படியே நேசிக்கிறவங்கள அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். ஆனா வேதத்தின் செய்தி அன்பா இருக்கிறார் என்பதோடு முடியவில்லை, அது துவங்குகிறது. கிருபை அப்படின்னு நம்ம சொல்லும் போது இப்ப அவங்க மேலே தேவன் அன்பா இருக்கிறாருன்னு சொல்றது கிருபை, அதோட நிறுத்திட்டு அது கிருபை கிடையாது, அது வேற என்னவோ. இந்த கிருபை எப்படிப்பட்ட கிருபையா இருக்குன்னா தேவனை போல இவர்களை மாற்றுகிறது, இல்லைன்னா தேவன் நம்ம உண்டாக்கின நிலைமையில நம்ம எடுத்து நிறுத்துகிறது. சோ இப்போ நான் இது கிடையாது அது கிடையாதுன்றான், நான் மேல் இல்லை ஃபீமேல் இல்லைன்றான். அப்படி தேவன் அப்படி உருவாக்கல, மேல் உருவாக்குது ஃபீமேல் உருவாக்குது. ஓகே, வேற எதுவும் உருவாக்கல. சோ அவன் அது இது நான் இப்படி ஐடென்டிஃபை பண்றேன் அப்படி ஐடென்டிஃபை பண்றேன் அப்படின்னு சொல்றான். அப்படின்னா அவன் மேல அன்பா இருக்கணும் அப்படின்னா, உண்மையான அன்பா இருக்குதுன்னா சரி, அவனோட பிரச்சனை நமக்கு புரியுது. ஆனா அதோட நம்ம நிக்கிறது இல்ல, தேவன் அவனை உருவாக்கி நடத்துக்கு அவன் வரணும், அதுக்கு கிருபை உதவி செய்யும். சரியா? சோ அதனால கிரேஸ்ன்றது வெறும்னே யூ கேன் டூ வாட் எவர் யூ வாண்ட் அண்ட் கண்டினியூ அப்படின்னு அர்த்தம் கிடையாது. நோ மேட்டர் வாட் யூ டூ, காட் ஸ்டில் லவ்ஸ் யூ. இஃப் யூ ஆர் a child of God, God loves you always அப்படின்றது இப்படி ஆரம்பிக்குது. ஆனால் அதுல மாற்றத்தில் முடிகிறது. சோ இப்ப கிருபைன்றது சரியாய் புரிந்து கொள்ள வேண்டும். இது சரியா புரிந்து கொள்ளாம பெரிய பிரச்சனை இருக்கு. நிறைய பேர் அறகுறையா புரிஞ்சுக்கிட்டு போறாங்க. சோ அப்ப கிருபை அப்ப கிருபை பற்றி கொண்டு இருக்கிறவன் ஒருவன் தேவனை போல மாறுறதை நோக்கி போயிட்டு இருக்கான். அதுதான் கிருபை பற்றி கொள்றது. ஓகே, holding on to grace, clinging on to grace is something where you are in a journey where you are becoming like God. தேவனை போல, அவருடைய சாயல், அவருடைய ரூபம், அவருடைய தன்மை, அவருடைய மகிமை, அவருடைய வல்லமை, அவருடைய குணாதிசயங்கள், அவருடைய மேன்மை எல்லாமே ஒருத்தனுக்குள்ள வர ஆரம்பிக்குது. அவன் இயேசுவை போல மாற ஆரம்பிக்கிறான். ஆவியிலிருந்து இதெல்லாம் வெளியே வர ஆரம்பிக்குது. அவன் தான் கிருபை பற்றி கொள்கிறான். இதை மிகவும் முக்கியமாக தெளிவுபடுத்த வேண்டும். சோ கிருபை பற்றி கொள்வது என்றால் என்ன என்பதை நம்ம கரெக்டா புரிந்து கொள்ள வேண்டும். சோ நம்முடைய அழைப்பே கிருபை இன்னும் அதிகமா பற்றி கொள்ளலாம். ஏன் அப்படின்னா கிருபை அதிகமா அறிய அதுல வளரதான் நாம் விசுவாசத்திலே வல்லவர்களாக ஆரம்பிக்கிறோம். ஏன்னா கிருபை என்ன கொடுத்திருக்கிறது அப்படின்றதே தெரியலனா, கிருபையினால் நமக்கு என்னெல்லாம் அருளப்பட்டிருக்குன்னே தெரியலனா, விசுவாசத்தை வைத்து அதை எடுக்கவே முடியாது. ஓகே, சோ இப்ப கிருபைனா என்னன்னா, இப்ப விசுவாசம்ன்றது உங்க ஏடிஎம் கார்டுனா, கிருபை தான் அக்கௌண்ட்ல இருக்க பணம். சரியா? கிருபைனால அது உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது, அதுதான் கிருபையே. சோ அது இருக்குன்னு தெரிஞ்சாதான் நீங்க போய் காணப்படுவீங்க. பேங்க் அக்கௌண்ட்ல காசு இல்லைன்னா எப்படி போய் காணப்படுவீங்க? இல்ல உங்களுக்கு தெரிஞ்ச 1000 ரூபாய் தான் இருக்கு அப்படின்னா நீங்க 1000 ரூபாய் தான் போய் எடுப்பீங்க. ஆனா உங்க பேங்க்ல ஒருவேளை 1 லட்சம் இருக்கலாம், உங்களுக்கு தெரியாம இருக்கலாம். நீங்க 1000 ரூபாய் தான் இருக்குன்னு நினைச்சு எடுத்துட்டு இருப்பீங்க. ஆனா அந்த 1 லட்சம் இருக்குன்னு தெரிஞ்சாதான் நீங்க 1 லட்சம் ரூபாய் வித்ட்ரா பண்றதுக்கோ, அதை வச்சு ஏதோ செலவு பண்றதுக்கோ நீங்க கார்டை தைரியமா பயன்படுத்திக்குவோம், டெபிட் கார்டை. புரியுதா? சோ அதே மாதிரிதான் கிருபை என்னெல்லாம் கொடுத்துருக்கிறது, கிருபை எவ்வளவு பெரிதா இருக்கிறது, கிருபையில் என்னெல்லாம் இருக்கு அப்படின்லாம் தெரியதான் விசுவாசத்தை நீங்கள் பயன்படுத்துவதற்கு இடம் உண்டாகிறது. ஆகவே கிருபை என்பது மிக முக்கியம் உள்ளதாய் இருக்கிறது. சோ இன்னைக்கு ஒரு குறிப்பிட்ட காரியத்தை குறித்து நாம் பார்க்கலாம் வேகமாக. ஓகே, நான் ஷார்ட்டா சொல்லிடுறேன். வாட் ஐ செட் வாஸ், கிருபை என்பது தேவன் உங்களுக்கு என்ன அருளி இருக்கிறார் என்பது.
வாட் ஹஸ் காட் கிவன் யூ அப்படின்றது. அதுக்கு என்ன எக்ஸாம்பிள் சொன்னீங்கன்னா, பேங்க்ல அக்கௌண்ட்ல பணம் இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சாதான் நீங்க கார்டை யூஸ் பண்ணுவீங்க. ஓகே. ஸோ பேங்க்ல காசே இல்லை, நீங்க ரூ. 1000 இருக்குன்றதான் உங்களுக்கு லாஸ்ட் மெமரி. அதுக்கப்புறம் மேபி உங்களுக்கு பணம் கிரெடிட் ஆனது மெசேஜே வரலன்னு வைங்க. யூ வில் நாட் ஈவன் நோ தட் யூ ஹேவ் சோ மச் மணி. மேபி 50,000 வேற போட்டு விட்டுருக்கலாம். ஆனா 50,000 இருக்குன்னு உங்களுக்கு தெரியலனா ரூ. 1000 தான் இருக்குன்னு நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க. ஸோ அப்போ ரூ. 1000 ஏற்ற மாதிரி தான் உங்க கார்டை வச்சு செலவு பண்ண முடியும். எங்கேயாவது போனா ஹோட்டலுக்கு போனா ஹோட்டலோ இல்லை எங்கேயோ ட்ரெஸ் எடுக்க போனீங்கன்னா ரூ. 1000 கம்மியாக தான் எடுக்க போவீங்க. ஏன்னா அவ்வளவுதான் இருக்குன்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. எக்ஸ்ட்ரா போட்டிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியல. அதே மாதிரிதான் கிருபை என்ன கொடுத்திருக்குது, கிருபை எப்படிப்பட்டது அப்படின்னு தெரியாத வரைக்கும் விசுவாசம் பயன்பட முடியாதுங்க. விசுவாசத்துக்கு இடம் இல்லைங்க. ஏன்னா கிருபையினால், கிருபை கொடுக்கறத விசுவாசனால் பெற்றுக்கொள்கிறோம். சோ கொடுத்ததே என்னன்னு தெரியலன்னா, இவ்வளவுதான் கொடுத்துருக்குன்னா அவ்வளவுதான் எடுப்போம். இல்ல கொடுக்கவே இல்லைன்னா அப்ப எடுக்கவே முடியாது. அதுதான் சொன்னேன். ஏசாயா 55:3. உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள், கேளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமா பிழைக்கும். தாவீதுக்காரரின் நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன். ஓகே. சோ தாவீதுக்கு அருகில் நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன். ஸோ இன்னைக்கு நம்ம இந்த கிருபை பற்றி பார்க்கிறோம்ல, அதுல தாவீதுக்கு அருகில் நிச்சயமான கிருபைகள் அப்படின்றது அதை பத்தி கொஞ்சம் பார்க்கலாம். ஏன்னா நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன், தாவீது மிக முக்கியமான ஒரு நபர் தேவனுடைய பிளான் ஆஃப் திங்ஸ். பழைய ஏற்பாட்டில் தேவனுடைய செயல்பாட்டில் பார்த்தீங்கன்னா தாவீது முக்கியமான நபர். ஏன் முக்கியமான நபர்னா, தாவீது இயேசு கிறிஸ்துவுக்கே அடையாளமா இருக்கிறான். ஏன்னா எப்படி பழைய ஏற்பாட்டுல அந்த இஸ்ரேல் தேசத்துக்கு தாவீது ராஜாவாக அருளப்பட்டானோ, அப்படியே தேவனுடைய இஸ்ரவேலர், ஆவிக்குரிய இஸ்ரவேலர் ஆகிய நமக்கு, இல்லைன்னா மெய்யான இஸ்ரவேலர் ஆகிய நமக்கு மெய்யான தாவீதாக இயேசு இருக்கிறார். தாவீது நாட்கள்ல எப்படி அவர்கள் எல்லாவற்றையும் கைப்பற்றி தேசங்களை ஆளுகை செய்தார்களோ, ஜாதிகளை கீழ்ப்படுத்தி ஆண்டு கொண்டார்களோ, அதே போலதான் கிறிஸ்து இயேசுக்குள் மெய்யான இஸ்ரவேலராகிய நாம் இந்த பூமியை ஆளுவதற்கான காரியங்களை தேவன் நமக்கு வைத்திருக்கிறார், செய்ய விரும்புகிறார். மத்தேயு 1:1 எப்படி ஆரம்பிக்குன்னா, தாவீதின் குமாரனாகி ஆபிரகாமின் குமாரனாகி இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறு அப்படின்னு ஆரம்பிக்குது. சோ தாவீதுக்கு அருளின கிருபை அப்படின்றத எடுத்து நம்ம பார்க்கலாம் இன்னைக்கு. சோ இது கிருபை என்னெல்லாம் செய்யுது அப்படின்றத வேதம் பல விதத்துல போதிக்கிறது. அதுல ஒரு குறிப்பிட்ட காரியம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த தாவீதுக்கு அருளப்பட்ட கிருபை. தாவீதுக்கு அருளப்பட்ட கிருபை எப்படிப்பட்டது, என்ன கிருபை அருளப்பட்டது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். 2 சாமுவேல் 7 13 வாசிக்கலாம். 2 சாமுவேல் 7:13. அவன் என் நாமத்திற்கென்று ஒரு ஆலயத்தை கட்டுவான், அவன் ராஜபாரத்தின் சிங்காசனத்தை என்றைக்கும் நிலைக்க பண்ணுவேன். நான் அவனுக்கு பிதாவாய் இருப்பேன், அவன் எனக்கு குமாரனாய் இருப்பான். அவன் அக்கிரமம் செய்தால் நான் அவனை மனுஷருடைய விளாச்சினாலும் மனுபுத்திரர்களுடைய அடிகளினாலும் தண்டிப்பேன். உனக்கு முன்பாக நான் தள்ளிவிட்ட சவுலியிடத்திலிருந்து என் கிருபையை விலக்கினது போல அவனை விட்டு விலக்க மாட்டேன். உன் வீடும் உன் ராஜ்யமும் என்றென்றைக்கும் எனக்கு முன்பாக திறப்பட்டிருக்கும், உன் ராஜாசனம் என்றென்றைக்கும் நிலை பெற்றிருக்கும் என்கிறார் என்று சொல்ல சொன்னார். ஓகே, போதும். சோ இந்த பகுதியை பத்தி நம்ம பார்க்கணும். ஏன்னா இதுல அந்த தாவீதுக்கு கிருபை என்ன என்பது இங்கதான் வருது. இதை ஏசாயா மூலமாக ஆண்டவர் தீர்க்கதரிசனமாக சொல்லுகிறார். தாவீதுக்கு அருளின கிருபைகளை நான் உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன் என்று. இப்ப நித்திய உடன்படிக்கைன்னு சொல்லும் போதே நமக்கு நன்றாக தெரிகிறது, அது இயேசு கிறிஸ்துவை சம்பந்தப்படுத்தி தான் வருது. ஏன்னா இயேசு கிறிஸ்து இல்லாம நித்திய உடன்படிக்கை யாருமே சொல்ல முடியாது. ஏன்னா எந்த உடன்படிக்கையா இருக்கட்டும், அதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு காலம் இருந்தது, அது முடிவு பெற்றது. ஆனா இந்த நமக்கு இருக்கிற, ஏன்னா ஆபிரகாமின் உடன்படிக்கை இருந்தது. ஆபிரகாமின் உடன்படிக்கை மோசே உடன்படிக்கை வந்தோடனே அது இதை கொஞ்சம் ஓவர்லாப் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. ஆபிரகாமின் உடன்படிக்கை நடைமுறையில இருந்தாலும் அது மறுவி மோசேயின் உடன்படிக்கை என்று அதுதான் மெயின் உடன்படிக்கையா மாறிடுச்சு. இயேசு கிறிஸ்துவுக்குள் இன்ஃபேக்ட் நம்ம திரும்ப இந்த ஆபிரகாமின் உடன்படிக்கையை எடுத்து அதவே ரிவைவ் பண்ணி அதை இன்னும் சாலிடிஃபை பண்ணி அதுக்கு ஒரு மத்தியஸ்தரை போட்டு, ஆபிரகாமின் உடன்படிக்கையில மத்தியஸ்தர் கிடையாது, இங்க ஒரு மத்தியஸ்தர் போட்டு கிறிஸ்து இயேசு கூட போட்டு அதே புதிய உடன்படிக்கை என்று எல்லாருக்கும் அதை எடுத்து கொடுத்துட்டாரு. சோ சொல்லிட்டு இதுதான் நித்திய உடன்படிக்கைன்னு சொல்லிட்டாரு. சோ அப்ப நித்திய உடன்படிக்கைன்னு சொல்லும் போதே புது உடன்படிக்கை பற்றி தான் வேதம் சொல்லுகிறது. வேற எதுவுமே நித்திய உடன்படிக்கைன்னு வேதம் சொல்லவில்லை. சோ அப்ப தாவீதுக்கு அருளின கிருபைகளை நான் நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன் என்று சொன்னார்னா, புது உடன்படிக்கையை பற்றி தான் அவர் நிச்சயமாக பேசுகிறார். ஆகவே இதை நாம் அதிகமாய் கவனிக்க வேண்டும். சரி, அதிகமா இதுல கவனம் செலுத்த வேண்டும். தாவீது, நான் மறுபடியும் சொல்றேன், தாவீது முக்கியமான நபர். ஏன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, தேவன் ஆதாமுக்கு பூமியை கொடுத்தார், பூமியை அவன் கையில கொடுத்தாரு. அப்புறம் பூமியின் ஆளுகையும் அவன் கையில கொடுத்தார்.
நல்லா கவனிங்க, பூமியை கொடுத்தாரு, அப்புறம் பூமியின் ஆளுகையும் அவனுக்கு கொடுத்தார். பூமி தான் பூமியின் நன்மைகளை அனுபவிக்கும்படி கொடுத்தார். அப்புறம் பூமியின் மேல் ஆளுகையும் கொடுத்தார். அந்த ஆளுகை அவன் இழந்து போய்விட்டான். இழந்து போன ஆளுகை பூமியும் இழந்துட்டான். அதுல முதலாவது பூமி மறுபடியும் கொடுக்கப்பட்டது ஆபிரகாமிடம். ஆபிரகாம் சொன்னாரு, இந்த பூமியெல்லாம் உனக்கு தருவேன்னாரு. அப்படி சொல்லும் போது அவன்கிட்ட சொன்னார், உன் சந்ததியிலே ராஜாக்கள் தோன்றுவார்கள் என்று சொன்னார். அந்த ராஜான்னு சொன்னது தாவீதையும் அவன் சந்ததியும் சொல்லுகிறார் பழைய ஏற்பாட்டுல. ஆனா அதோடு முடியவில்லை. புதிய ஏற்பாட்டிலே இயேசு கிறிஸ்து அந்த தாவீதின் சந்ததியிலே அவரும் ராஜாவாக வருகிறார். சோ அவர் மூலமாக ஒரு ராஜரீக ஆசாரிய கூட்டம் வருகிறது. அதைத்தான் ஆபிரகாமுக்கு ஆண்டவர் முன்னாடி ஒரு மூலமா ராஜாக்கள் தோன்றுவாங்கன்னு சொன்னாரு. சோ நோட் பண்ண வேண்டியது என்னன்னா, ஆபிரகாம் எப்படி ஒரு முக்கியமான நபரா இருக்கிறாரோ பழைய ஏற்பாட்டுல, அதே போல இன்னொரு முக்கியமான நபர் தாவீது. ஏனென்றால் தாவீதிடம் ஆளுகை கொடுக்கப்பட்டது. சரியா? சோ அதனால புதிய உடன்படிக்கை இருக்கிற நாம் அதிகமாக இவைகளை கவனிக்க வேண்டும். நான் முன்னாடி எல்லாம் சொல்லியிருக்கேன், திரும்ப சொல்றேன். சுவிசேஷம் ஆளுகையோடு சம்பந்தப்பட்டது. அதனால அதுக்கு பேர் ராஜ்யத்தின் சுவிசேஷம். சுவிசேஷத்துல பேசிட்டு ஆளுகையை பேசவில்லை என்று சொன்னால் அது முழுமை அல்ல. சுவிசேஷத்துல ரட்சிப்பு இருக்கா, பாவ மன்னிப்பு இருக்கா? இருக்கு. சுவிசேஷத்துல சுகம் இருக்கா? சுகம்னா பல ரீதியான சுகம் இருக்கிறது. சரீர சுகம் இருக்கு, ஆத்ம சுகம், ஹார்ட் ஹீலிங் இருக்கு சுவிசேஷத்துல இருக்கு. அப்புறம் வேற விதமான பினான்சியல் ஹீலிங் இருக்கு. ஏன்னா சில பேருக்கு பொருளாதாரத்துல ஒரு வறுமை போல ஒரு வியாதி போல இருக்குது, அது ஹீலிங் இருக்குது. இப்படி பல விதமான ஹீலிங் இருக்குது. ஓகே, அதுவும் சுவிசேஷத்துல இருக்கு, இல்லைன்னு கிடையாது. ஆனா இதெல்லாம் தேவன் ஏன் செய்கிறார்? ஆசீர்வதிக்கிறார், சுகப்படுத்துகிறார், பலப்படுத்துகிறார், நன்மைகளை செய்கிறார். ஏன் செய்கிறார்? நாம் ஆளுகை செய்ய வேண்டும் என்பதற்காக. ஏன் ஆளுகை செய்ய வேண்டும் அப்படின்னு அவரு உறுதியா இருக்காருன்னா அதுதான் ஒரிஜினல் நோக்கம். அதை அவர் மாற்ற போவது கிடையாது. தேவன் மனுஷனை படைத்ததும் ஆளுகை செய்ய முடியாதுதான். அதுதான் வேதம் சொல்லுகிறது. வேற யாராவது எங்க இருந்தா ஏதாவது சொன்னாங்க எனக்கு தெரியாது. ஆனா வேதம் சொல்லுகிறது ஆளுகை பற்றி தான் அடிச்சு பைபிள் பேசுது. அப்படி ஒரு சப்ஜெக்டை போய் நம்ம ஒதுக்கி வைக்க முடியாது. அந்த அளவுக்குலாம் எனக்கு தைரியம் கிடையாது. அப்படி யாருக்காவது தைரியம் இருந்தாலும் தப்பு. சோ சுவிசேஷம் ஆளுகையோடு சம்பந்தப்படுது. ஆகவே ஆளுகைக்கு ஒருத்தனை அடையாளம் வைக்கிறாரு. அது இது எப்படிப்பட்ட ஆளுகைனா, ஏதோ அவனா தேடி பண்ணது கிடையாது, கர்த்தரே செய்கிறார். தாவீது எப்படி ஆளுகைக்குள்ள வந்தான் அப்படின்றத நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா, சவுல் இறந்து போயிடுறான். சவுல் இறந்து போற வரைக்கும் தாவீது இன்ஃபேக்ட் எனிமி ஆஃப் த ஸ்டேட் மாதிரி, தேச விரோதம் மாதிரி அவனை அரசாங்கமே தேடுது, ராணுவம் தேடுது, ராஜா தேடுறாரு. எவ்வளவு சொல்லி பாக்குறான். சவுலுக்காக அது மண்டையில ஏற மாட்டேங்குது. சவுல் இவனை முடிச்சே தீரணும்னு சொல்றான். அப்படி இருக்குது. இப்ப சவுல் இறந்து போன உடனே, சீக்கிரம் சொல்லி பண்ணிட்டீங்களா, அதை படிச்சுக்கீங்களான்னு தெரியாது, அதனால சொல்றேன். சவுல் இறந்த உடனே ஆண்டவர்கிட்ட தாவீது கேட்கிறான், ஆண்டவரே நம்ம எங்க போகலாம்? இப்ப யூதாவின் பட்டணத்துல போய் இருக்கலாமா அப்படின்னு கேட்கிறான். இருன்றாரு. அப்ப கேட்கிறான், யூதாவின் பட்டணம் நான் எங்க போயிருக்கணும் அப்படின்னு கேட்கிறான். கேட்கும்போது ஆண்டவர் சொல்ற, ஹெப்ரோனுக்கு போ அப்படின்றாரு. ஹெப்ரோன். சோ ஹெப்ரோனுக்கு போறான். எபிரோனுக்கு போறான். எபிரோனுக்கு போனே அங்க சில காரியங்கள் நடக்குது. கர்த்தர் ஏன் எபிரோனுக்கு போக சொன்னாரு? நான் ரொம்ப நாள் யோசிச்சது இல்லை. இப்ப சமீபமா தான் நான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஒரு முக்கியமான காரியம் இருக்குது. எபிரோன்ல தான் ஆபிரகாம், ஈசாக்கு, சாரால், யாக்கோபு இவர்களெல்லாம் அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிறார்கள். எபிரோன் என்பது தேவன் தம் உடன்படிக்கையை மறக்கவே இல்லை என்கிறதுக்கு அடையாளமா இருக்குது. சோ ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீ எப்ரோன்ல போயிரு, ஏனென்றால் என் உடன்படிக்கை எப்படி இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ஏன்னா உனக்கு நான் ஆளுகை கொடுக்க போறேன். அது மட்டும் இல்ல, உன்னை ஒரு அடையாளமா வச்சு இந்த பூமியிலே பின்வரும் சந்ததிகளுக்கு உனக்கு திருஷ்டாந்தமா நான் வைக்க போறேன். இவ்வளவு நான் செய்ய போறதுனால நீ என் உடன்படிக்கை மறக்காத ஒரு இடத்துல இருக்கணும். ஆபிரகாமுக்கு நான் உண்மையுள்ளவர், உடன்படிக்கை பண்ணியிருக்கேன் அப்படின்றதெல்லாம் இருக்கு, மறந்துடக்கூடாது அப்படின்றதுனால நீ அங்க போய் இருந்துறாரு. சோ எப்ரோன் இதெல்லாம் அவர் சொல்லல, இங்க இப்படி இருக்கான்னு கேட்காதீங்க. எப்ரோன் தான் அதுல அவ்வளவு இருக்கு, அதனால நான் சொல்லிட்டு இருக்கேன். சோ எப்ரோன்ல போய் ஆபிரகாம் தாவீது இருக்கிறான். அங்க இருக்கும்போது அடுத்து என்னென்ன நடக்குதுன்னா, அவன் போனோடனே முதல் விஷயம் அங்க நடக்குது. யூதாவின் வம்சத்தார் தாவீதை ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறார்கள். இது முதல் நடக்குது. இது நடந்தோடனே அங்க ஒரு கவுண்டர் ஆக்ஷன் நடக்குது. என்னன்னா, சவுலோட அந்த குடும்பத்துல அப்னேர்னு வந்திருந்தான். மிகவும் பலசாலி. எந்த அளவு பலசாலினா, போர் சவுலும் குமாரும் செத்து போயிட்டாங்க, அப்னேர் சாகல. பார்த்து எப்படிப்பட்ட ஆளு. சோ இஸ்ரேல் ராணுவம் நிறைய பேர் செத்து போயிட்டாங்க. சவுலுடைய 3 குமாரும் செத்து போயிட்டாங்க. சவுலும் செத்து போயிட்டாங்க. இவனை கொல்ல முடியல பெலிஸ்தரால, அவ்வளவு ஸ்ட்ராங் பிலோ. சோ இவன் என்ன பண்றான்? இவன் போய் சவுலோட ஒரு பையன் இருக்கான், அவனை போய் ராஜாவாக்கி விட்டுறான். இது ஒரு பேரு பேர் மறந்துட்டேன். சவுலோட பையன் ஒரு பையன், அவனை ராஜா ஆக்கிடுறான். மீதி 11 கோத்திரத்துல யூதா மட்டும் தாவீதோட இருக்குது. சரியா? 6 வருஷம் தாவீது அங்கதான் எப்ரோன்ல தான் ராஜாவா இருந்தான், யூதாவின் மேல. சோ இந்த நாட்களுக்குள்ள என்ன நடக்க ஆரம்பிக்குது அப்படின்னா, இந்த தாவீதின் குரூப்புக்கும் இந்த சவுலோட ராணுவம், அப்னேர் தலைமையில இருக்கிற ராணுவத்துக்கும் சண்டை வருது. அந்த சண்டையில பாத்தீங்கன்னா
அப்னேர் வந்து அப்னேர் வந்து யோவாப் வந்து தாவீதோட படை தளபதி. யோவாபுடைய தம்பி ஆசகேலை வந்து அப்னேர் கொண்டுறான். சோ அவனை பழி வாங்கணும்னு சொல்லிட்டு இவங்க வந்து தாவீதோட ஆட்கள் யோவாபுனும் ஏமாத்தி இது பண்ணி அப்னேரை கொண்டுறாங்க. ஆனா அதுக்குள்ள அப்னேர் வந்து அங்க ஒரு பிரச்சனை. அந்த சவுலோட பையன் இருக்கானே, அவன் வந்து ஒரு ஒரு இந்த அப்னேர் கொஞ்சம் என்ன சொல்றது, மாம்ச இச்சையில வீக்கு. அதனால அதை வச்சு ஒரு பிரச்சனை வருது. பிரச்சனை வந்தோடனே அவன் இவனை கேள்வி கேட்டு அப்னேர் சொல்லிடுறான், நான் பாரு போய் பூராத்தையும் திருப்பி தாவீதை கொடுக்க போறேன். ஆண்டவர் ஏற்கனவே தாவீதை சொல்லிட்டாரு அவனை தான் ராஜாவாக்க போறேன்னு. என்னை நீ இந்த விஷயத்துல சண்டை போட்டிருக்கேன் கூட பாரு என்ன பண்றேன்னு. அவன் போற நேரம் தான் சதி பண்ணி அவனை கொண்டு விடுறான். எதுக்குன்னா அவன் அந்த தம்பியை கொண்டதுக்காக, பழி வாங்குறதுக்காக. தாவீது சொல்றான், எனக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லை, ஏன்டா அந்த சமாதானம் பேச வந்தவங்க போய் கொள்ளலாமான்னு சொல்லி. சோ இது இப்படி ஆயிருது. இது அப்னேர் செத்து போனோடனே அவன் வீக் ஆயிடுறான். அந்த சவுலோட பையன், அவனுக்கு சப்போர்ட் இல்ல. அவன் வீக் ஆன டைம்ல அங்க அவங்க கிட்ட வேலை பார்க்கறவங்களே 2 பேரும் அவனை போய் கொண்டுட்டு அவன் தலையை தூக்கிட்டு தாவீதை கொண்டுறாங்க. கொண்டது அந்த பாருங்க, கர்த்தர் உங்க சத்துரு உங்க கையில ஒப்பு கொடுத்தாருன்னு. உடனே தாவீது சொல்றான், ஏன்டா சவுல் செத்து போயிட்டான்னு சொல்லி நியூஸ் சொல்லி ஒருத்தன் அதுக்கே எனக்கு வெகுமானம் உனக்கு கொடுப்பேன்னு நான் கொடுப்பேன் என்கிட்ட வந்தவனே நான் கொண்டுட்டேன். நீ வந்து சும்மா தூங்கிட்டு இருந்த ஒரு ஆளை போய் வீட்டுல தாவீதோட இருதயத்தை பாருங்க, சும்மா தூங்கிட்டு இருந்த ஒரு ஆளை நீ கொண்டுட்டு வந்து, இத்தனைக்கும் அவன் எதிரி, தாவீதுக்கு எதிரியா இருக்கான், ஏன்னா அவன் அங்க ராஜாவா இருக்கான். சும்மா தூங்கிட்டு இருந்த ஒரு ஆளை வந்து கொண்டுட்டு நீ வந்து என்கிட்ட வந்து நான் உனக்கு பரிசு கொடுப்பேன்னு நினைக்கிறியா சொல்லி அவங்க அந்த எவன் அந்த 2 பேர் கொண்டு வந்தாங்களோ அவங்களுக்கு கொண்டு போட சொல்லிடுறான். இந்த சமூகங்களெல்லாம் பார்த்துட்டு அந்த மற்ற 11 ட்ரைபும் வந்து பயந்து போய் சொல்லிடுறாங்க, எங்களால முடியாது இனிமேட்டு சொல்லிட்டு அவங்களே வந்து தாவீது வந்து சரண்டர் ஆயிடுறாங்க. எப்ரோன்ல வந்து, ஐயா நீ தான் ராஜாவா இருக்க லாய்க்கானாலு, ஏன்னா சவுல் ராஜாவா இருக்கும் போதே நீ தான் ஆக்டிங் கிங்கா இருந்த, நீ தான் ரியல் கிங்கா இருந்த, உன்னை வச்சுதான் வண்டி ஓடிச்சு, அதனால தயவு செய்து ராஜாவாரு அப்படின்னு சொல்லிடுறாங்க. எப்ரோன்ல தாவீது ராஜாவாகிறான். ராஜாவாகி அது 6.5 வருஷம் 7.5 வருஷம் அங்கேயும் 33 வருஷம் எருசலேமும் வர சொல்றான். ஏன்னா இதுக்கு அப்புறம் தான் எருசலேமே கேப்சர் பண்றாங்க தாவீது டைம்ல பண்ணி வருது. இதுதான் சம்பவம். இதை நான் உங்களுக்கு சுருக்கமா சொல்லிட்டேன், 4 அதிகாரத்துல இருக்கிறத. இப்ப எதுக்கு இதை சொன்னேன்னா, தேவன் வந்து தாவீதை எப்ரோன்ல போய் இருக்க மட்டும் தான் சொன்னார், வேற ஒன்றும் சொல்லல. அவனும் அது ஒண்ணுதான் செஞ்சான். அவன் அந்த எப்ரோன்ல போனனே கர்த்தர் எப்படி காரியங்களை கைப்பிடி வர பண்ணினார். அதாவது எவனுக்கும் சண்டை, அவனுக்கு இவனுக்கும் சண்டை, இப்படிதான் அந்த ஸ்டோரி படிச்சு பாத்தீங்கன்னா ரேண்டமா இருக்கும். இவன் கூட சண்டை, அவன் கூட சண்டை, இந்த சண்டையில இவன் பண்ணா, இதுல எதுவுமே தாவீது நேரடியா இன்வால்வே ஆகல. சோ ஒருத்தரா யாரெல்லாம் ஓரளவு த்ரெட்டா இருப்பானோ அவன் எல்லாம் போயிட்டான் அவனாவே. வேற ஏதோ சண்டையில யோவாபு ஒரு ஐடியாவை போறான், யோவாபுக்கு ஒரு ஐடியா இருக்கு. இதெல்லாம் பாத்தீங்கன்னா அப்னேருக்கு ஒரு அஜெண்டா, யோவாபுக்கு ஒரு அஜெண்டா, அந்த சவுலோட பையனுக்கு ஒரு அஜெண்டா, இவனுக்கு ஆளாளுக்கு ஒரு அஜெண்டா வச்சு சுத்திட்டு இருக்கானுங்க. இது எல்லா அஜெண்டாவும் தாவீதுக்கு சாதகமா வேலை பார்த்து. ஓகே, தாவீதுக்கு அருளப்பட்ட நிச்சயமான கிருபைகள். சி தாவீது கிருபை சார்ந்து கொள்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் இருப்பாங்க. அவன் ஆண்டவர்ட்ட கேட்கறான், எங்க போய் நான் வாழ்றது? எங்கனாலும் வாழலாம், எப்ரோன்ல வாழவா அப்படின்னு கேட்கறான். இல்ல யூதால வாழவா? சரி, அப்ப எங்க போய் வாழ்றது? அவன் என்ன சொல்றான், ஆண்டவரே உடைய கிருபை எங்கே என்ன எடுத்து செல்லுகிறது, உடைய கிருபை என்ன எங்கே நடத்தி செல்லுகிறது, அந்த இடத்துக்கு நான் போக விரும்புகிறேன். இது ஒரு மிகப்பெரிய வழிபாடு பாருங்க. நமக்கு வந்து இது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். கர்த்தருடைய கிருபை எங்க போகுதோ அங்கதான் போகணும், எங்க இருக்குதோ. இப்ப நிறைய நம்ம முடிவெடுக்க எப்படி முடிவெடுக்கிறோம், இங்க இதெல்லாம் நல்லா இருக்கு, இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு, இங்க போயிடலாம், இதெல்லாம் நல்லா இருக்கு, இங்க இதெல்லாம் நல்லா தெரியுது, நமக்கு நம்ம கண்ணுக்கு நல்லா தெரியுது அப்படின்னு நம்ம நிறைய முடிவு எடுக்க பாக்குறோம். ஆனா நம்ம ஆண்டவர்ட்ட முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடியே, ஆண்டவரே உடைய கிருபை என்னை எங்க நடத்துறதோ அங்க எடுத்துட்டு போங்க, உடைய கிருபை எங்க எங்க அருளப்படுகிறதோ அங்க எடுத்துட்டு போங்க அப்படின்னு கேட்கறது மிகவும் நல்லது. ஓகே, வேர் கிரேஸ் ஆஃப் காட், ஆர் இன் அதர் வேர்ட்ஸ், நான் எங்க போனாலும் ஆண்டவரே உங்களுடைய கிருபையை சார்ந்துதான் நான் இருக்க விரும்புகிறேன். தாவீது கேட்கறதுல அது இருக்கு பின்னாடி. He is terrified of a life which he will live on his own, devoid of God and his grace. கர்த்தரையும் அவருடைய கிருபையும் அல்லாத ஒரு வாழ்க்கை வாழ தாவீது பயப்படுகிறான். ஏன்னா அவன் வந்து அதிகமாக தாவீது பார்த்தீங்கன்னா கிருபை அதிகமா பேசிக்கிறான். எப்படி பேசிக்கிறான்னா, அவன் தேவனை சார்ந்து கொள்றதை பத்தி பேசுவான். சங்கீதம் 18 சொல்றான், வாசிக்கலாமே, நல்ல ஒரு வசனம். இதெல்லாம் கிருபைக்கு எடுத்துக்காட்டான வசனங்கள். இப்படி இதுதான் கிருபை அப்படின்றதுக்கு இது. சங்கீதம் 18. நான் உடனே சொல்லிடுறேன் பாருங்க, இந்த கிருபை பத்தி பேசும்போது, கிருபைனா என்ன, அது ஒரு என்ன கான்செப்ட் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணாதீங்க. கிருபை அனுபவிப்பதை பத்தி யோசிங்க. பிரியாணினா என்னன்னு யோசிப்பீங்களா, இல்ல பிரியாணி சாப்பிடுவீங்களா? திருநெல்வேலி அல்வா தெரியுமா, இருட்டு கடை அல்வா. இன்னொரு அல்வா அங்கிட்டு இருக்கு சவுத்துல, மஸ்கோத் அல்வா தெரியுமா? இதெல்லாம் வந்து என்னன்னு தெரிஞ்சுக்க கூடாது, சாப்பிடும். சாப்பிட்டீங்கன்னா
தெரியும். ம். சிவகாசியில சிவகாசி நாடார் பிரியாணின்னு ஒண்ணு இருக்கு தெரியுமா? வெள்ள பிரியாணி. சூப்பரா இருக்கும். மட்டன் பிரியாணி. அப்படியே கறிலாம் பார்த்தீங்கன்னா, பிங்க் கலர்ல இருக்கும். ஸோ இதெல்லாம் என்னன்னு தெரிஞ்சுக்க கூடாது. சாப்பிடணும். சாப்பிட்டு நல்லா இருக்கா? அப்படின்னு ரிவ்யூ பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். டேஸ்ட்டா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு போகணுமே தவிர, இது என்ன? இதுதான் என்ன? அதாவது இன்னைக்கு தான் ஒருத்தர்ட்ட சொல்லிட்டு இருந்தேன். சர்டன் திங்ஸ் யூ கேன் ஸ்டடி மேத்தமேட்டிக்கலி. சர்டன் திங்ஸ் யூ கேன் ஸ்டடி சயின்டிஃபிக்கலி. சர்டன் திங்ஸ் யூ ஹேவ் டு ஒன்லி எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே. சிலத இந்த மேத்தமெட்டிக்ல என்ன சொல்றது? கணக்கு வழக்குகளை வைத்து அறிந்து கொள்ளலாம், கற்றுக்கொள்ளலாம். சிலத அறிவியல் பூர்வமாக, அறிவியல் சார்ந்து கற்றுக்கொள்ளலாம். ஆனால் சிலத அனுபவிச்சு தான் பார்க்க முடியும். இப்ப பிரியாணினா என்ன என்பதை மேத்தமெட்டிக்கலா ப்ரூவ் பண்ண முடியுமா? அப்படின்னா காமெடியா இருக்கும். ஏன்னா 1 கிலோ அரிசி, 1 கிலோ கறி இப்படியெல்லாம் எழுதி வைக்க வேண்டியதுதான். நம்பர் இதெல்லாம் எழுதி வைக்கலாம். ஆனா அதுதான் பிரியாணியா? அதெல்லாம் கிடையாது. சோ பிரியாணினா என்ன அப்படின்னு சயின்ஸ புரிஞ்சுக்கலாம். அப்படின்னா என்ன? அடுப்பை இவ்வளவு நேரம் இவ்வளவு ஹீட்ல வைக்கணும், இவ்வளவு நேரம் குக்கர்ல வைக்கணும், இல்ல தம் வைக்கணும், கறி இப்படி வேக வைக்கணும். இதெல்லாம் இதெல்லாம் அறிவியல் சார்ந்து புரிந்து கொள்றது. இல்ல பிரியாணில எவ்வளவு கேலரி இருக்கு, இதெல்லாம் அறிவியல் சார்ந்தவைகள். ஆனா இதெல்லாம் பிரியாணி கிடையாது. பிரியாணின்னா சாப்பிட்டு பார்க்கணும், அனுபவிச்சு பார்க்கணும். அது அப்படி இருக்கு. கர்த்தர் நல்லவர் என்பதை கணக்கு போட்டு பாருங்கள் என்று வேதம் சொல்லவில்லை. கர்த்தர் நல்லவர் என்பதை சகல அறிவியல் ஆராய்ச்சிகள்லாம் மேற்கொண்டு அறிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லவில்லை. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. சோ அதே மாதிரிதான் கிருபையை அனுபவிக்க வேண்டும். ஓகே. ஏன்னா நம்ம பிரெயின் எய்தர் இஸ் டியூன்ட் சயின்டிபிக்கலி ஆர் மேத்தமெட்டிக்கலி இன் மோஸ்ட் கேசஸ். ஓகே. அதனால பாத்தீங்கன்னா அதே மாதிரி இதை புரிஞ்சுக்கணும் நம்ம நினைக்கிறோம். அது புரிஞ்சுக்கிறதா முக்கியம் நினைக்கிறோம். நோ, அனுபவிக்கிறதா முக்கியம். புரிஞ்சுக்க ட்ரை பண்ணி தான் எங்கெல்லாம போய் நிக்கிறாங்க. புரிஞ்சுக்காதீங்க, அனுபவிங்க. அனுபவிங்க. 4 குஷ்டரோகிகள் இருந்தான் ஒளிமுக வாசல்ல, இஸ்ரேல் தேசத்துல. பஞ்சம், பயங்கர பஞ்சம் உள்ள. சீரிய ராணுவம் சமரியாவை சுத்தி இருக்கு. எலிசா சொல்லிட்டாரு, நாளைக்கு நேரத்துல அற்புதம் நடக்கும்னு சொல்லிட்டாரு. ஆனா யாருக்கும் நம்ப முடியல, அப்படி இருக்காங்க. அந்த 4 பேர் உட்கார்ந்து யோசிச்சுட்டு இருக்கான் பாருங்க. அவன் டெஸ்பரேஷன்ல உட்கார்ந்து இருக்கான். அவன் சொல்றான், இப்ப நம்ம என்ன பண்ணலாம்? ஊருக்குள்ள போனாலும் சாவு. ஏன்னா அங்க சாப்பாடு இல்ல, பஞ்சத்துல இருக்காங்க எல்லாம். சீரிய ராணுவம் போனா அவன் ஒரு வேளை கொண்டாலும் கொண்டுருவான், இல்லைன்னா நமக்கு ஏதாவது பிச்சை போடுவான். 2ல 1 நடக்கும். சோ போ, கிளம்பி போ அப்படின்னு. சோ இவனுங்கெல்லாம் பாத்தீங்கன்னா போறானுங்க. போனோடனே அங்க பார்த்தா ஒரு திறந்துருக்கு. அங்க இதெல்லாம் கிடக்குது, சாப்பாடு இருக்குது, அப்புறம் போன் வெளியெல்லாம் இருக்கு. அவன் உட்காந்து அனலைஸ் பண்ணிட்டு இல்ல. What would have happened? No, he seized the opportunity because for him nothing matters except food right now. ஓகே. அவனுக்கு இப்ப உட்காந்து அனலைஸ் பண்ணிடல, இங்க என்ன நடந்திருக்கும், அதை நம்ம கண்டுபிடித்து அறிந்து விட்டு அவர் உள்ள போலாம் அப்படிலாம் சொல்லல. பசிக்குது போனா எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டான். இப்படிதான் கிருபை இருக்காது. இதேதான் கெட்ட குமாரன். அவன் ரொம்பலாம் யோசிக்கல. என்னவா இருக்கும், பிதா என்ன பண்ணுவாரு, அப்பா என்ன பண்ணுவாரு, நம்மளை சேர்த்துக்க மாட்டாரா, பாதி சொத்தை ஏற்கனவே தூக்கிட்டு போயிட்டோம், மீதி சொத்தான இருக்கும், அதை பிரிச்சு கொடுத்தா நமக்கு பத்தாது, அது நம்மளோடதே கிடையாது, அதை எப்படி நம்ம கொடுக்க முடியும், அவன் அண்ணனோடதாச்சே, அதை நம்ம கொடுப்பாரா, இந்த மாதிரிலாம் அவர் பேசல, அவன் யோசிக்கல. சோறு வேணும்னா போனா இருந்துச்சு, போட்டு சாப்பிட்டான். இப்படிதான் கிருபை ஒர்க் ஆகுறது. இப்படி அப்ரோச் பண்றவங்க கிருபை அனுபவிக்க முடியும். வேற எதுவுமே தேவையில்லை. சோ ஓகே. அந்த வசனம் பாருங்க, தாவீது சொல்ற வசனம், கிருபை பற்றி சொல்றது. இவருங்க, கர்த்தர் என் கன்மலையும், 2வது வசனம், என் கோட்டை, என் ரட்சகரும், என் தேவனும், நான் நம்பி இருக்கிற என் துருகமும், என் கேடகமும், என் ரட்சணிய கொம்பும், என் உயர்ந்த அடைக்கலமுமா இருக்கிறார். கிருபை என்னன்னா எல்லாமே அவர் தான் எனக்குன்றான். அவரையே நான் சார்ந்திருக்கிறேன். எனக்கு அவர் சார்பு இல்லாம அப்படி ஒரு வாழ்க்கை எனக்கு கிடையாது. நான் இமேஜின் பண்ணி பார்க்கல. அவன் சொல்றான், நான் இன்னொரு இடத்த சொல்றான், தாயின் கருவிலிருந்து நான் பிறந்த போதே உங்களுடைய சார்பில் விழுந்தேன். இதுதான் கிருபை, கிருபையின் வாழ்க்கை. அதனால பாத்தீங்கன்னா நீங்க எங்க போறீங்க, என்ன பண்றீங்க, என்ன செய்தாலும் சரி, எங்க போனாலும் சரி, ஆண்டவரே உங்களுடைய கிருபை என்னை விட்டு விலகாது இருக்கட்டும். அது அதர் வேர்ட்ஸ், உங்களுடைய கிருபை, அதாவது கிருபை விலகாது. ஆனா கிருபை விட்டு நம்ம விலகிடலாம். எப்பனா எப்படி? கிருபை சார்ந்து கொள்ளாமல் இருந்தால். நமக்கே அங்க இருக்கு ஓரளவு. ஓகே. ஒருவேளை நீங்க ஒரு ரொம்ப சேலஞ்சிங் அட்மாஸ்பியர்ல இல்ல, சேஃப் பிளேஸ்ல இருக்கீங்க, உங்களுக்கு பெரிய பிரச்சனை இல்லைனாலுமே கிருபை சார்ந்து கொள்ளுங்கள்னு சொல்றேன். ஓகே. அதாவது வேற வழியே இல்லைன்னா கிருபை சார்ந்து கொள்றது வேற, அப்படிதான் இருந்தாலும். ஆனா உங்களுக்கு வழிகள்லாம் இருக்குன்றப்ப கிருபை சார்ந்து கொண்டு வாழுங்கள். அததான் தாவீது அங்க எக்ஸிபிட் பண்றான். சவுல் செத்து போயிட்டான். டெக்னிக்கலி இஸ்ரேல்ல எங்க போனாலும் யாரும் அவனை பெருசா ஒண்ணும்
செய்ய போறது இல்ல. ஆனாலும் கேட்கறான், யூதா பட்டணத்துல இருக்கலாமா? இதுல போய் இருக்கலாமா? இந்த கேள்விகள் எதை காட்டுகிறதுனா, கர்த்தாவே நான் உண்மையை நம்பி இருக்கிறேன், உண்மையை சார்ந்து இருக்கிறேன், நான் உண்மை தாண்டி எனக்கு எதுவுமே இல்லை, நீர் மட்டும்தான் என் ஆதாரம், நீர் மட்டும்தான் என் நம்பிக்கை. அதான் அவன் சொல்றான் இந்த இடத்துல கூட. அவர் தான் எல்லாமேன்றான். மறுபடியும் வாசிக்க பாருங்க, நல்லா இருக்கு. என் கண்மலையும் என் கோட்டையும் என் ரட்சகரும் என் தேவனும், நான் நம்பி இருக்கிறேன் துருகமும் என் கேடகமும் என் ரட்சணிய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலமா இருக்கிறார். எல்லாத்தையும் கொண்டு வந்தான். கர்த்தர் இப்படிலாம் இருக்கார். சரி, சோ என்ன நடக்குதுன்னா, எப்ரோன் போனே கர்த்தருடைய கரம் எல்லாவற்றையும் அப்படியே செய்ய ஆரம்பிக்குது. இப்ப இவன் ராஜாவா இருக்கான். அவன் நினைச்சா அவனுக்கு தெரியாதா இல்லை எப்படி கொண்டு வரணும்னு? யூதா மேல ராஜாவாக்கிட்டாங்க. ஓகே, சிம்பிள். நேரா படையெடுத்து போய் அந்த சவுலோட குமாரனை அந்த ராஜ்யத்து சண்டை போட்டு அவனை கொன்று அவன் கதையை முடிச்சு டேக் ஓவர் பண்ணிரு. யார் கேட்க போறான்? அவனைய செஞ்சிருக்கலாம். ஆனா இல்ல, அவன் கர்த்தருடைய கிருபை சார்ந்து விட விரும்புகிறான். ஏன்னா ராஜாவாக்குவேன்னு சொன்னது அவரே ஆக்கட்டும் அப்படின்னு வெயிட் பண்ணுறோம். அவர் தானே சொன்னாரு, அவர் செய்யட்டும், அவர் செய்வார். நானா கூர்க்க போய் அவசரப்பட்டு ஏதோ செய்ய விரும்பல. என்னுடைய பலத்துல, என்னுடைய ஞானத்துல, என்னுடைய முயற்சியில நான் செய்ய விரும்பல. கர்த்தர் செய்யட்டும், நான் வெயிட் பண்றேன், அவருக்காக நான் காத்திருக்கிறேன். நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க, தாயிட்டு வந்து, சார் நீங்க ரொம்ப தப்பு பண்றீங்க. அதான் கர்த்தர் ஏற்கனவே சொல்லிட்டார்ல, வேலையை பாருங்க. முன்னாடியே ஒருத்தன் சொன்னா, சவுல் வந்தப்ப போட்டு தெரியுது அப்படிதான். அப்படா ராஜாவாயிரலாம். கர்த்தர் தான் சொன்னார்ல, சவுல் உங்க கையில ஒப்பு கொடுப்பேன்னு சொன்னார்ல, இந்த கொடுத்துட்டாரு, போட்டுரு. நோ, டேவிட் சேஸ் நோ, ஐ வில் வெயிட், ஐ வில் நாட் டூ லைக் திஸ். நானா போய் செய்ய மாட்டேன், நான் வெயிட் பண்ணுவேன். கர்த்தருடைய கிருபைக்கு நான் காத்திருக்கிறேன். கர்த்தருடைய கிருபை எனக்கு எல்லாவற்றையும் அருளி கொண்டே இருக்கிறது. கர்த்தருடைய கரம் அவருடைய கிருபையோடு கூட சேர்ந்து கிரியை செய்து கொண்டிருக்கிறது, எனக்காக செய்து கொண்டிருக்கிறது, எனக்காக செய்யும். நான் அதை அறிந்திருக்கிறேன், அதற்காக காத்திருக்கிறேன் என்று சொல்லி காத்திருக்கிறோம். ஓகே, சோ இப்ப என்ன நடக்குதுன்னா, தேவனே எல்லாத்தையும் அலைன் பண்றாரு. நான் சொன்ன மாதிரி 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் பாத்தீங்கன்னா, இஸ்ரவேல் முழுவதிலும் தாவீது ராஜாவாயிட்டான். சரியா? சோ ராஜாவான தாவீதுக்கு வீடு கட்டும்படி தீருவின் ராஜாவாக ஈராம் வந்து கேதுரு மரம் அதெல்லாம் கொடுத்து விடுறான். ஸோ அதனால நல்ல வீடெல்லாம் கட்டி ரொம்ப செட்டில் ஆயிட்டான். அவன் இந்த வீட்டில் இருக்கும்போது தான் அவனுக்கு ஒரு ஆசை வருது, நான் வீட்டில் இருக்கேனே, நல்ல வீட்டில் இருக்கேனே, தேவனுடைய பெட்டிக்கு நல்லா இப்படி எதுவும் இல்லையே, ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று ஒரு வாஞ்சி வருகிறது. முதல் நாத்தான் சொல்லிட்டா, நீ என்னாலும் செய்ப்பா, கர்த்தர் உங்க கூட இருக்காருன்னு சொல்லிட்டாரு. ஆனா அதுக்கப்புறம் கர்த்தரே அவன்கிட்ட சொல்றாரு, இல்ல தாவீதை கட்ட வேண்டாம்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம படிச்சு இந்த பேசேஜ் அந்த தான் வருது. சோ கர்த்தர் சொல்றாரு நாத்தான் மூலமா, இல்ல நான் உன்னுடைய குமாரனை நான் எடுத்து போகிறேன், அவன் எனக்கு ஆலயத்தை கட்டுவான் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. திரும்ப அது அந்த பகுதி எடுக்கலாம், 2 சாமுவேல் 7. அவன் எப்படி ஆலயத்தை கட்டுவான் அதெல்லாம் நிறைய சொல்றாரு. சரியா? நான் ஆலயத்தை கட்டுவான் சொல்றாரு. சொல்லிட்டு இப்ப அடுத்து சொல்லுவார் காரியம் பாருங்க. அவன் ராஜ்யபாரத்தின் சிங்காசனத்தை என்றென்றைக்கும் நிலைக்க பண்ணுவேன். ஓகே, நான் அவனுக்கு பிதாவாயிருப்பேன், அவன் எனக்கு குமாரனாயிருப்பான். அவன் அக்கிரமம் செய்தால் அவனுடைய மனுஷனுடைய மிலாட்டினாலும் மனுபுத்திர அடிகளால் தண்டிப்பேன். உனக்கு முன்பாக நான் தள்ளிவிட்ட சவுலிடத்திலிருந்து என் கிருபை விலக்கினது போல அவனை விட்டு கிருபை விலக்க மாட்டேன். உன் வீடும் உன் ராஜ்யமும் என்றென்றைக்கும் எனக்கு முன்பாக ஸ்திரப்பட்டிருக்கும், உன் ராஜாசனம் என்றென்றைக்கும் நிலைப்பட்டிருக்கும் என்றார். சோ இந்த நிச்சயமான கிருபை என்றால் என்ன? ஓகே, அது முதல்ல சொன்னேன், அந்த நிச்சயமான கிருபை தான் அவனை ராஜா வாக்குனது. ஆடுகளின் பின்பாக அலைந்து கொண்டிருந்த தாவீது, சவுலால் விரட்டப்பட்ட தாவீதை ராஜாவாக எடுத்து நிறுத்தினது அந்த கிருபை. ஓகே, நிச்சயமான கிருபை. ஆனா அதோட அது நிக்கல. அது என்னெல்லாம் செய்கிறது அப்படின்னு சொன்னா, இங்க சொல்லியிருக்க எல்லாமே அந்த கிருபையோட வெளிப்பாடுகள் தான். சோ என்ன சொல்லியிருக்குன்னா, அவன் ராஜ்யபாரத்தின் சிங்காசனத்தை என்றென்றைக்கும் நிலைக்க பண்ணுவேன். ஓகே, ராஜ்யபாரத்தின் சிங்காசனத்தை என்றென்றைக்கும் நிலைக்க பண்ணுவேன். அப்ப அந்த நிச்சயமான தாவீதுக்கு அருளப்பட்ட நிச்சயமான கிருபைகள், அதுல முதல் பகுதி என்னன்னா, என்றென்றைக்கும் ஆளுகை, எப்பொழுதும் ஆளுகை. கிருபை தான் நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. இந்த பகுதியில் நம்ம படிக்கிறபடி தாவீதுக்கு அருளப்பட்ட நிச்சயமான கிருபை எப்படிப்பட்ட கிருபைனா, அது ஆளுகை என்றென்றைக்கும் கொண்டு வருகிறது, எப்பொழுதும் கொண்டு வருகிறது. சோ ஆளுகை கொண்டு வருகிறது, அதான் முதல் சொன்னேன். ஆனால் அதை நிலைக்கிற ஆளுகையாய் வைக்கிறது, என்றென்றைக்கும் வைக்கிறது, என்றென்றைக்கும் வைக்கிறது. நம்ம கிடைக்கப்பட்டிருக்கிற சுவிசேஷம் எப்படிப்பட்டதுன்னா ராஜ்யத்தை பற்றியது. அந்த ராஜ்யம் எப்படிப்பட்டதுன்னா என்றென்றைக்கும் இருக்கிறது. அந்த ஆளுகை எப்படிப்பட்டதுன்னா என்றென்றைக்கும் இருக்கிறது, அது மாறாத ஆளுகையா இருக்கிறது. கிருபை அப்படின்னு நம்ம சொல்லும்போது எதற்காக அந்த கிருபை அளிக்கப்படுகிறதுனா,
என்றென்றைக்கும் நாம் ஆளுகையிலே இருக்கும்படி. அப்படின்னா அதை இன்னொரு விதமா சொல்லணும்னா, எல்லாவற்றிலேயும் ஆளுகை செய்யும்படி, என்றென்றைக்கும் செய்யும்படி. இட்ஸ் நாட் ஜஸ்ட் ஃபார் எவர் மட்டும் கிடையாது. இட்ஸ் இன் எவ்ரிதிங். டொமினியன் இன் எவ்ரிதிங், எவ்ரி ஏரியா. சோ உங்களுக்கு அருளப்பட்ட கிருபை எப்படிப்பட்ட கிருபை? ஒவ்வொரு காரியத்திலும் உங்களை ஆளுகை செய்ய வைக்கிற கிருபை. இல்லைன்னா ஒவ்வொரு காரியத்திலும் தேவ ராஜ்யத்தை கொண்டு வருகிற கிருபை நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. பொருளாதாரத்திலே, நம்முடைய சூழ்நிலைகளிலே, நீங்கள் ஒண்ணும் இல்லாம போயிருச்சுன்னு நினைக்கிற காரியங்களிலே, இல்ல கைவிட்டு போயிருச்சு, அது ஒண்ணுமே பண்ண முடியாது சொல்ற இடத்துல, இந்த எல்லா இடங்களிலும் ஆளுகை. நீங்க சொல்லலாம், பிரதர் எனக்கு சில காரியங்கள்ல பாத்தீங்கன்னா ஆளுகைலாம் இல்ல, வெறும் அழுகை தான் இருக்கிறேன். அங்கேயும் ஆளுகையை கொண்டு வருகிற கிருபையா இருக்கிறது. என்றென்றைக்கும் ஆளுகை, எல்லாவற்றிலேயும் ஆளுகை. சரியா? சோ இது முதல் காரியம். அடுத்து 14வது வசனம் பாருங்க. நான் அவனுக்கு பிதாவா இருப்பேன், அவன் எனக்கு குமாரனா இருப்பான். நான் அவனுக்கு பிதாவா இருப்பேன், அவன் எனக்கு குமாரனா இருப்பான். இது பாத்தீங்கன்னா இதுதான் எடுத்து வெளிப்படுத்தல வருது. ஆண்டவர் சொல்றாரு, ஜெயம் கொடுக்கிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரத்துக் கொள்வான். நான் அவனுக்கு பிதாவா இருப்பேன், அவன் எனக்கு குமாரனா இருப்பான். சோ இது கிருபை செய்கிற இன்னொரு காரியம் என்னன்னா, நம்மை தேவனுடைய பிள்ளைகளாக நிறுத்துகிறது என்றென்றைக்கும். ஓகே, சி இப்ப இந்த தாவீதோட குமாரன் வருது, அவனுக்கு நான் பிதாவா இருப்பேன்னு சொல்றாரு. அவரு பிதாவா மாறுறதுக்கு அவன் என்ன பண்ணான்? தேவன் அவனுக்கு பிதாவா இருப்பாரு, அவர் குமாரனா இருப்பானா? அவன் பண்றதுக்கு அவன் என்ன பண்ணான்? தாவீதோட பையனா இருக்கான், அவ்வளவுதான். ரைட்டா? வேற இன்னும் பண்ணல. அதனால பாருங்க, நமக்கும் சுவிசேஷத்துக்கும் இது நிறைய தொடர்பு இருக்கு. ஏன்னா நாமும் ஒன்றும் பெருசா பண்ணல. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோம், விசுவாசித்தோம், அவருடைய சந்ததியாய் நாம் மாறிவிட்டோம். அவரை ஏற்றுக்கொண்டதுனாலே அவருடைய பிள்ளைகளாய் மாறி அவருடைய சந்ததியாக நாம் மாறிவிட்டோம். அதனால தேவன் நாம் அவரை விசுவாசித்ததினாலே, ஏற்றுக்கொண்டதுனாலே தேவன் நமக்கு பிதாவா இருக்கிறார், நாம் அவருக்கு குமாரரா இருக்கிறோம். இந்த குமாரனா இருக்கிறதுன்றது ரொம்ப முக்கியமான வேர்டு. இது வெறும் குழந்தையா இருக்கிறதும் கிடையாது. குமாரனா இருப்பதுனா ஹேர், ரைட்ஃபுல் ஹேர், சுதந்திரவாளி. நாம் அவருடைய சுதந்திரவாளியா இருக்கிறோம். ஆபிரகாம் பத்தி அவங்களுடைய வேலைக்காரன் சொல்லுகிறான், என் எஜமான ஆபிரகாம் சீமானா இருக்கிறாரு, அவர் தமக்கு உண்டான எல்லாவற்றையும் ஈசாக்கு கொடுத்திருக்கிறார். whatever he has been given to Isaac. So இந்த நிச்சயமான கிருபை நம்மை தேவனுடைய எல்லா காரியங்களையும் பெற்றுக்கொள்கிற இடத்துக்கு எடுத்து செல்கிறது. ஓகே, எல்லாவற்றையும் ஆளுகை சேவிக்கிறேன்னு சொன்னேன். ரெண்டாவது, தேவன் நமக்கு அருளி இருக்கிற எல்லாவற்றையும் நமக்கு கொடுக்கிறது இந்த கிருபை. ஓகே, சோ எல்லாவற்றையும் கொடுக்கக்கூடியதா இருக்கிறது. இதுல திரும்ப 16 அந்த முதல் சொன்ன பயணம் திரும்ப சொல்றாரு, அதாவது என்றென்றைக்கும் இருக்கும் ஆளுகை என்று சொல்றாரு. சோ அதை பத்தி நாங்க ரொம்ப பேசல. இந்த 15 மட்டும் நான் சொல்றேன் பாருங்களேன், முக்கியமானது. நான் உனக்கு முன்பாக நான் தள்ளிவிட்ட சவுல் எடுத்திருந்து என் கிருபை விளக்கினது போல அவனுக்கு விளக்க மாட்டேன். ஓகே, இது ரொம்ப முக்கியமானது. நமக்கு அருளப்பட்டிருக்கிற கிருபை எப்படிப்பட்ட கிருபைனா, நிச்சயமான கிருபை என்று ஏன் சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னா, இது ஒருபோதும் விலகாத கிருபையா இருக்கிறது. ஒருபோதும் விலகாத கிருபையா இருக்கிறது. ஏன்னா சவுல் பாத்தீங்கன்னா ஒன்றும் இல்லாமல் இருக்கும்போது கிருபைதான் அவன் ஆளுகை கொண்டு வந்தது. தேவ கிருபை, தேவ தயவு, அவன் மேல் கர்த்தர் வைத்த தயவு, அவன் மேல் கர்த்தர் வைத்த இரக்கம், அன்பு, அது நிமித்தமாக ஒன்றும் இல்லாத ஒருவனை ராஜாவாக்கினார். ஆனா எப்பொழுது அவன் கிருபை விட்டு வெளியே போனானோ, நல்லா கவனிங்க, எப்பொழுது அவன் கிருபை விட்டு விலகி போனானோ அப்பொழுது கர்த்தருடைய கிருபை அவனை விட்டு விலகியது. புரியுதா? பழைய ஏற்பாட்டே கூட பாத்தீங்கன்னா சவுலு கூட கர்த்தரா விளக்கல, அவன் விலகிட்டான். சவுலு கர்த்தருடைய கிருபை விட்டு விலகிட்டான். இது போன மீட்டே சொல்லணும்னு நினைச்சேன், டைம்ல நல்லா சொல்லல, இப்ப சொல்றேன். யோசபாத் ராஜா ஒரு யுத்தத்துக்கு போறான். அது என்ன யுத்தம்னு பாத்தீங்கன்னா, யோசபாத் தாவீதுடைய வழியில வந்த வம்ச வழியில வந்த ராஜா. என்ன யுத்தம் பாத்தீங்கன்னா, ஆகாபு யுத்தத்துக்கு போறான், அவன் போய் இவனை கூட்டிட்டு போயிட்டான், இவன் அவங்க கூட போய் சேர்ந்துட்டான். சோ ஆகாப் தந்திரமாக என்ன பண்றான்னா, தன்னை கொல்ல பார்ப்பாங்கன்னா அவனுக்கு ஏதோ தகவல் தெரியுது. அதனால அவன் என்ன பண்றான்னா, அவன் சொல்றான், நான் ராஜா மாதிரி வர மாட்டேன், வேற வேஷத்துல வர்றேன் சொல்லிட்டு யோசபாத்தை நீ ராஜா மாதிரி இருந்தான். இந்த கேனப்பைய அறிவு கட்டவன் இதெல்லாம் புரிஞ்சுக்காம இவன் ராஜா மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு போறான், யுத்தத்துல போய் சண்டை போட்டுட்டு இருக்கான். இப்ப என்னன்னா 2 ராஜா அங்க இருக்காங்கன்னு சீரியாவுக்கு தெரியாது, சீரியாக்காரனுக்கு தெரியாது.
சீரியாக்காரங்க நினைக்கிறாங்க ரதங்களின் அதிபதிகள் தலைவர்கள் எல்லாம் சேனை தலைவர்கள் பார்த்துட்டு இவன் தான் இஸ்ரேல் ராஜா. ஏன்னா அவன் சொல்லி விட்டுருக்கான் சீரியன் கிங் வந்து நீ யாரோட சண்டை போடாத, ராஜா மட்டும் கொன்று. ஏன்னா முந்தின வாரத்துல பாத்தீங்கன்னா இஸ்ரேலின் ராஜா பயங்கரமா சண்டை போட்டுருக்கான், போட்டு நிறைய பேரை கொண்டிருப்பான். ஆகாப் வந்து ஒரு தீர்க்கதரிசி சொல்லுவான், அதன்படி சண்டை போட்டு பெரிய ஒரு ஜெயத்தை ஆகாப் மூலமா கர்த்தர் கொடுத்தாரு முன்னாடி. அதனால அவன் வந்து ஆகாப் தான் டார்கெட் பண்றானுங்க. இது தகவல் தெரிஞ்சோ என்னமோ தெரியாது, ஆகாப் எஸ்கேப் ஆயிட்டான். நான் வேற வேஷம் போட்டுட்டு வரேன், மாறு வேஷத்துல வரேன்றான். யோசபாத் தான் இஸ்ரேல் ராஜா நினைத்து எல்லாரும் அவனை சுத்திட்டாங்களாம். வேதம் இப்படியே சொல்லுகிறது, யோசபாத் கூக்குரலிட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. ஏன்னா திடீர்னு யோசிச்சு பாருங்க, அவனை சுத்திட்டாங்க, 10 பேர் சுத்திட்டாங்க, சுத்தி அவனை மட்டும் கொள்றதுக்கே வர்றாங்க, வேற யாரோட சண்டை போடலன்னா யோசபாத் என்ன தெரியல. வேதம் சொல்லுது யோசபாத் கூக்குரலிட்டான். அடுத்த வருஷம் அடுத்த லைன் வரும், கர்த்தர் அவனுக்கு அனுசரியா இருந்தார், கர்த்தர் அவனுக்கு உதவி செய்தார், கர்த்தர் அவனுக்கு அனுகிரகம் பண்ணினார் அப்படின்னு சடனா அவங்க ரியலைஸ் பண்ணாங்களாம், இவன் இஸ்ரேல் ராஜா இல்லைன்னு சொல்லிட்டு விலகி போயிட்டாங்களாம். சோ அப்புறம் யோசபாத் வந்து சமாதானத்தோட எருசலேமுக்கு வந்துடும். வந்தோடனே தீர்க்கதரிசி வான் பண்ணுவாரு, ஏன் அவனுக்கு தேவையா வேலை, நீ நல்லவனா இருக்க, இவன் கூட இருக்க சேர்றான்னு அப்படின்னு சொல்லுவாரு. சோ யோசபாத் பாருங்க, இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை எல்லாரும் நெருக்கிட்டாங்க, ஆனா அவன் கூக்குரல் எடுக்கிறான். ஏனென்றால் யோசபாத்துக்கு ஏதோ ஒரு இடத்துல இன்னும் கிருபையின் மேல் நம்பிக்கை இருந்தது, கர்த்தருடைய கிருபையின் மேல் நம்பிக்கை இருந்தது. நான் உண்மையிலே சொல்றேன் உங்களுக்கு, நீங்க ஒருவேளை உங்களுக்கு சிலர் விசுவாசம் எல்லாம் ஒரு ககலை பயமா இருக்கப்படா சொல்றீங்கன்னா, நீங்கள் கிருபையின் கூக்குரலை இடலாம். கூக்குரல் என்ன? புலம்பல், அழுகை, ஒரு பயத்தினால கத்துறது. அதவே நீங்க கிருபையை நோக்கி கூக்குரல் இடலாம். திஸ் இஸ் a great privilege. ஏன்னா எல்லா நேரம் எல்லாருக்கும் விசுவாசம் ஒர்க் ஆகிறது இல்ல. there are times where புது சேலஞ்சா இருக்கலாம், உங்களுக்கு என்ன பண்ணவே தெரியாம இருக்கலாம், ஆனா உங்களுக்கு பயமும் இருக்கலாம். யார்கிட்டயோ புலம்புறதுக்கு பதிலா, இல்ல நீங்க உட்காந்து தனியா ஐயோ ஐயோ என்ன நடக்குமோ தெரியலன்னு பண்றதுக்கு பதிலா யூ கேன் cry out. கூக்குரலாம் என்னது? கிவிங் அவுட் a cry of desperation and desperate cry, ஒரு desperate SOS call towards the grace of God. தேவ கிருபையை நோக்கி கூப்பிட்டா நிச்சயமா உங்களுக்கு பதில் வரும். என்னடா நீங்களும் தாவீதின் சந்ததியிலே வந்தவர்களாக இருக்கிறீர்கள். நம்முடைய நான் முதல்ல சொன்னேன், நம்முடைய ஆவிக்குரிய தாவீது, பரலோக தாவீது ஆகிய இயேசு கிறிஸ்துவின் சந்ததியில வந்திருக்கிறோம். அவரை பார்த்து கூக்குரல் இடலாம், சொல்லலாம். யோசபாத் இது ஒரு எனக்கு ரொம்ப பிடிச்ச பகுதி. ஏன்னா யோசபாத் ஒரு தவறு செய்துட்டான். இட்ஸ் ஸ்ட்ராட்டஜிக் பிளண்டர். அண்ட் ஆல்சோ அவன் ஆண்டவரை கன்சல்ட் பண்ணல, ஆஹாப் கூட போய் சேரலாமான்னு. அவன் பாகாவை பின்பற்றினவன். அவன் என்ன நினைச்சான், சில பேர் கிறிஸ்டியனா இருந்தா போதும் போட்டு அடி வாங்கியிருக்காங்க நிறைய பேர். அந்த மாதிரி பண்ணானா என்னன்னு தெரியல. அவனும் இஸ்ரவேல், நம்மளும் இஸ்ரவேல். ஐயோ அவன் இஸ்ரவேலா இருந்தாலும் அவன் வந்து பாகால் பின்னாடி போயிட்டு இருக்கான். அவன் ஏசபேல கூடி கிறிஸ்டியன் தான். 4 வசனம் சொன்னாரு. ஒரு நாள் ஒருத்தன், சரி நான் இங்க சிக்கன் ஷாப் பக்கத்துல, சிக்கன் ஷாப் பக்கத்துல ஒயின் ஷாப் இருக்கு, ஒருத்தன் வந்து என்கிட்ட காசு கேட்கிறேன். நான் சொன்னேன், இங்க பாரு யார், நான் ஊழியம்லாம் சரி எனக்கு காசு எல்லாம் கொடுக்க முடியாது, நீ குடிக்கிறதுக்கு போய் கேட்கிறாரு. உடனே நீங்க பாஸ்டரா அப்படின்னா, அப்படியே வச்சுக்கோ அப்படின்னு சொன்னேன். உடனே சொன்னா, நானும் சபைக்கெல்லாம் போவேன். சபைக்கு போவியா சொல்லிட்டு, எனக்கு இந்த வசனம் கூட தெரியும். என்ன வசனம்? என்னை பலப்படுத்துகிற இயேசு கிறிஸ்துனால எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு, வசனம் தெரியும். அப்புறம் குடிக்க வர வசனம் நல்ல வசனம் தான் சொல்ற, போயான்னு சொல்லிட்டு அதை உனக்கு கொடுக்க மாட்டேன், நான் ஜோம் பண்றேன், உனக்கு வேணா சுகமாகும், அதுக்கு வேணா ஜோம் பண்றேன், ஏன்னா கையெல்லாம் நடுக்குதுன்னா குடிக்காம, நான் ஜோம் பண்றேன் கை நடுக்க நிக்கணும்னு, ஆனா காசு இதெல்லாம் காசு கொடுக்க முடியாது அப்படின்னு சொன்னேன். அதாவது பாத்தீங்கன்னா குடிக்காரன் வசனம் சொல்றான், புரியுதா? அதனால வந்து இவர் 4 வருஷம் சொன்னார், பிரதர் அதனால இவர் கூட சேர்ந்து பார்ட்னர் பண்றேன், அப்படிலாம் பண்ணாதீங்க, ஜோம் பண்ணுங்க, யாரு என்னன்னு பாருங்க. ஏன்னா உங்களை கோத்து விட்டுருவாங்க, உங்களை போய் கோத்து விட்டுருவாங்க எங்கேயாவது போய். மோசமான உலகம், சாரி சொல்லுவாரு, பேய் பிடிச்ச உலகம்னு. அது உண்மைதான், அப்படிப்பட்ட உலகம் தான் இது. ஸோ அதனால ஜாக்கிரதையா இருக்கணும். நம்ம பாட்டுக்கு எவனோ சொன்னா அது நல்லா 4 ஜெபம் பண்ணாரு, அந்நிய பாஷையில பேசினாரு, அதனால நான் நம்பிட்டேன் அப்படிலாம் நம்பினீங்கன்னா ரொம்ப சிக்கலாயிரும். நீங்க கேட்டு ஆண்டத்தை கேட்டு நடத்துதல் இப்படிதான் போகணும். சோ இங்க பாத்தீங்கன்னா இப்படி ஒரு ராங் டிசிஷன் எடுத்து ஒரு தப்பான ஆள் கூட போய் சேர்ந்துட்டா, அது நிமித்தமா ஒரு பிரச்சனை இருக்கும்போது கூக்குரல் எடுக்கிறான். அப்பொழுது கர்த்தர் உதவி செய்கிறார். அதான் அடுத்த விஷயம். உங்க தப்பு தான், உன்னை யார் இங்க வர சொன்னா அப்படிலாம் சொல்லல, உதவி செய்கிறார். ஏன்னா என்னதான் இருந்தாலும் இவன் வந்து தாவீதோட சந்ததியில வந்துட்டான். அதனால தாவீது கிருபைகளை அடிதான் ஆகணும், அதனால கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றாரு. இது வந்து எக்ஸாக்ட் சந்ததி கிடையாது. ஏன்னா அது வந்து மாம்சத்தின்படி வந்தவர்கள். தாவீதுக்கு எப்படி ஆபிரகாமுக்கு மாம்சத்தின்படி வந்தவன் குமாரன் இல்லையோ, இயேசு கிறிஸ்து மூலமா தான் சந்ததி வருதோ, அதே போலதான் தாவீதுக்கும் மாம்சத்தின்படி வந்தவர்கள் அல்ல, இயேசு கிறிஸ்து விசுவாசிப்பவர்களே மெய்யான தாவீதின் சந்ததியா இருக்கிறார்கள். அவர்களுக்கு தான் என்றென்றைக்கும் ஆளுகை அருளப்பட்டு இருக்கிறது. ஓகே, ரைட். சோ சவுல் இதே போல ஒரு சூழ்நிலைக்கு வர்றான். ஓகே, 1 சாமுவேல் 31 அதிகாரம். பெலிஸ்தர் இஸ்ரவேலை துரத்தினார்கள், இஸ்ரவேலை பெலிஸ்தர் முறிந்தோடி கில்போவா மலையிலே வெட்டென்று விழுந்தார்கள்.
பெலிஸ்தர் சவுலையும் அவன் குமாரன் நெருங்கி தொடர்ந்து சவுலின் குமாரராய் யோனத்தானையும் அபினதாவையும் மல்கிசூவாவையும் வெட்டி போட்டார்கள். சவுலுக்கு விரோதமாக யுத்தம் பலத்தது. வில் வீரர் அவனை கண்டு நெருங்கினார்கள். ஓகே, இந்த பாயிண்ட்ல சவுலுக்கு விரோதமாக யுத்தம் பலக்கிறது. சவுல் என்ன பண்ணிருக்கணும்? கூக்குரலிட வேண்டும். ஏன்னா அவனும் தப்பு பண்ணிட்டான். ஆண்டவர் சத்தத்தை கேட்காம போயிட்டான். ஆண்டவரே என்ன காப்பாற்றும்னு ஒரு கதறல் இல்லை சவுலிடம் இருந்து. ரொம்ப சர்ப்ரைசிங்கா சில விஷயம் பைபிள் இருக்குங்க. அது என்னன்னா ஆகாப பத்தி ஒன்று இருக்கு. ஆகாப வந்து எலியா பார்த்து பயங்கரமா சொல்லிடுவாரு, நீ ஃப்ராடு, நீ உருப்படாம போயிடும், நாசமா போயிடும் பயம். ஏன்னா அப்பதான் ஞாபகத்தை கொண்டுட்டான், போய் கொண்டுட்டு வந்துட்டு இருக்கான். அதனால பயங்கரமா திட்டி தீத்துருவாரு எலியா. திட்டி தீக்கல, கர்த்தர் சொல்ல வார்த்தை சொல்றாரு, இந்த மாதிரி வந்து ரொம்ப உனக்கு நெகட்டிவ் ஆகும். உடனே அவன் அழுக ஆரம்பிச்சிருவான். அழுது சாம்பல்ல உட்காந்துருப்பான் போய். அந்த காலத்துல அப்படிதான் அவங்க மனம் திரும்புதல் காட்டுறதுக்கு ஒரு அடையாளம். இந்த ரெட் உடுத்தி சாம்பல்ல உட்காந்து ஜெபம் பண்ணுவான். ஜெபம் பண்ணனே ஆண்டவர் சொல்லுவாரு, அவனை பார்த்தியா அவன் பண்றத, எலியாட்ட அவனுக்கு ஒண்ணு சொல்லு, அவன் டைம்ல நடக்காதுன்னு மட்டும் சொல்லு போ, அந்த அளவு நான் பண்றேன், அவனுக்கு இறக்கம் காட்டுறேன் அப்படின்றாரு. கிருபை இப்படிப்பட்டது. இவன் தாவீது சந்ததியெல்லாம் கிடையாது. ஆனா வந்து இரக்கத்தை, ஆகாப் இரக்கத்தை பெற்றுக்கொண்டான். இதெல்லாம் வந்து நம்பவே முடியாது. இப்படி ஆகாபோல பொல்லாதவன் யாருமே இல்லை ஆண்டவர் சொல்றாரு. அவனே கதரும் போது இரக்கம் பெறுகிறான், கிருபை பெற்றுக் கொள்கிறான். அவனுக்கு அவன் அளவுக்கு ஏதோ கொடுத்தார் போ அப்படின்னு. ஏன்னா அவன் அவன் வந்து கிருபை நாடுகிறான், கர்த்தருடைய கிருபையை நாடுகிறான். இந்த வெளிப்பாடு கூட சவுலுக்கு இல்லை. சோ இப்ப சில பேர் நீங்க பயப்படலாம், ஆண்டவர் தம்முடைய கிருபையை விட்டு விலக்கிடுவாரோ, அந்த கிருபையை விட்டு போயிருமா அப்படிலாம் உங்களுக்கு பயம் இருக்கலாம். ஒரே ஒரு டைம் தான் போக வாய்ப்பு இருக்கு. எப்படா நீங்க கிருபையே வேணான்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா கிருபை போகும். யாராவது கிருபையே வேணான்னு முடிவுக்கு வருவாங்களா? அன்லஸ் யூ பயங்கரமான ஒரு ஈகோயிஸ்டிக் டெவில் லெவல் ஈகோ. அவன் தான் கிருபையை தேடாதவன். தெரியுமா உங்களுக்கு? கிருபையை தேடாத ஒரு ஆள் பைபிள்ல பிசாசு. அதனாலதான் அவனுக்கு ஒன்றும் அருளப்படல. ஏன் அருளப்படனா அவன் கிருபையை தேடல. அவன் தேட மாட்டான்னு ஆண்டவருக்கு தெரியும். அவனுக்கு அதோட அவன் ஈகோ தான் முக்கியம். கிருபையை நீங்கள் நாடுகிற வரைக்கும் கிருபை உங்களோட விலகாது. this is not to be misused where நான் என்னனாலும் பண்ணிப்பேன், கிருபை என்னோட விலகாது அப்படின்னு அந்த அர்த்தத்தை எடுத்துக்க கூடாது. எடுத்துக்கிறீங்கன்னா உங்க இருதயம் சரியில்லைன்னு அர்த்தம். நீங்க ரட்சிக்கப்படல சரியான அர்த்தம். ரட்சிப்புக்குள்ள வர வேண்டும். முதல்ல வந்து பாவத்தின் விளைவு, அதன் காரியங்கள் இல்ல, அது தீமையானதுன்றதை ஒத்துக்கிடும்ல. அந்த ஒத்துக்கொள்றதே அங்க இல்லைன்னு அர்த்தம். So see, if you're struggling, it's a different thing. But if you are not deciding, it's a different thing. Right? Okay. So கிருபை வந்து விலக்கிடுவார் ஆண்டவர் அப்படின்னு கேட்டா அவர் விளக்க மாட்டாரு. நீங்க வேணா விலகலாம், சவுல் பண்ண மாதிரி. நான் ஒரு கேள்வி கேட்ட பாத்தீங்களா, யாரு கிருபை வேணாம்னு சொல்லுவாங்க? வேணாம்னு நம்ம சொல்ல மாட்டோம். பிசாசு சொல்லிடுவான், உனக்கு கிருபை இனிமேட்டு கிடைக்காதுன்னு சொல்லிடுவான். கிருபை முடிஞ்சு போச்சு, நீ ஓவரா தப்பு பண்ணிட்ட, நீ தப்பு மேல தப்பு பண்ணிட்ட, நீ நிறைய தப்பு பண்ணிட்ட, நீ இனிமேட்டு ரெக்கவர் ஆக முடியாது, இனிமேட்டு உனக்கு கிருபை இல்லை, இனிமேட்டு தப்பிக்கிற அளவுக்கு கிருபை இல்லை. இல்ல சில பேர்ட்ட சொன்னோம், உன் சிச்சுவேஷன் ரொம்ப மோசமா இருக்கு, இங்க கிருபையே பத்தாது, கிருபெல்லாம் முடியாது, இங்க கிருபை வேலை செஞ்சு ஒரு பிரயோஜனமே இல்லை, உனக்கு வந்து வேஸ்ட் அப்படின்னு சொல்லிடுவான். சரியா? அப்பதான் ஜனங்கள் என்ன பண்றாங்கன்னா கிருபையை மறந்து விடுகிறார்கள். கிருபை உதவி செய்யாது அப்படின்னு நம்ம நினைக்கும் போது கிருபை மறந்து விடுறோம். கரெக்டா? அதைத்தான் அவன் செய்ய வைக்க முயற்சிக்கிறான். கிருபை வேலை செய்யாது, கிருபை நம்பி பிரயோஜனம் இல்லை, இப்படியேதான் இருப்ப அப்படின்ற எண்ணங்களே உங்களுக்குள்ள விதைத்து விடுகிறான். அப்பொழுதுதான் கிருபை நல்லாம இருக்கும். யோசபாத் பயங்கரமான சூழ்நிலையிலே அவனுக்கு அந்த வெளிச்சம் இருந்தது. நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட முடியும், அவருடைய கிருபை நாட முடியும், நாடும் போது கர்த்தர் தம்முடைய கிருபை நிமித்தம் எனக்கு பதில் அளிப்பார் என்கிற ஒரு 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 எங்கேயோ ஒரு இடத்துல யோசபாத்தோட இருதயத்தில் அது இருந்தது. சோ இந்த கிருபை எப்படிப்பட்ட கிருபைன்னா அது விலகாத கிருபை. அதான் தாவீது பாத்தீங்கன்னா பத்சேபாவிடத்துல போய் பாவம் செஞ்ச பிறகுமே அவனுக்கு பயங்கர ஒரு பிரச்சனை ஆயிடுச்சாங்க. உரியாவை கொலை செய்யறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டா, கொண்டுட்டான். இப்ப வந்து பத்சேபாளை மனைவி எடுத்துக்கொண்டான். அப்போ வந்து ஆண்டவர் வந்து போட்டு அவனை போட்டு நல்லா திட்டுறாரு நாத்தான் மூலமாக. சோ அப்படிப்பட்ட ஒரு இடத்துல கூட அவன் பாத்தீங்கன்னா கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் கிருபையை நாடுகிறான். எப்படி பாக்குறோம்? அந்த குழந்தை ஒரு மாதிரி பாதிக்கப்பட்டிருக்கிறது, அந்த அவங்களுக்கு அந்த இல்லிசிட் ரிலேஷன்ஷிப்ல பிறந்த குழந்தை, தவறான உறவுல பிறந்த குழந்தை, அதுக்கு போய் மன்றாடுறான். ஓகே, ஏன்னா அவன் கிருபையை நன்றா அறிந்து கொண்டான், கிருபை சார்ந்தவன். அவன் சொல்றான், ஆமா நான் கொஞ்ச நாள் விலகிட்டேன், கொஞ்ச நாள் என்னுடைய தப்பான இதுல போயிட்டேன், செஞ்சுட்டேன், ஆனாலும் நான் மறுபடியும் கர்த்தருடைய கிருபை நோக்கி வர விரும்புகிறேன், அங்கேயே நான் புடிச்சிட்டு நிக்க போறேன்.
அப்சுலம் அவனை துரத்தி கொண்டு போகும்போது அவன் கர்த்தருடைய கிருபையை நாடினதை அதிகமாய் பார்க்க முடியும். சங்கீதம் 3 அப்பதான் அவன் எழுதினான். அப்சுலம் வந்து தாவீது வந்து பின்தொடர் விரட்டிட்டு வர்றான். என்னன்னாலும் நடக்கலாம் அப்படிப்பட்ட சுச்சுவேஷனு. அவன் அங்க சொல்றது கவனிங்க. சங்கீதம் 3 1 வாசிங்க. சங்கீதம் 3 1 வாசிங்க. கர்த்தாவே, என் சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகி இருக்கிறார்கள். எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் அநேகர். தேவனிடத்தில் அவனுக்கு ரட்சிப்பு இல்லை என்று என் ஆத்மாவை குறித்து சொல்லுகிறவர்கள் அநேகராய் இருக்கிறார்கள். ஒரு நிமிஷம், இதுதான் பிசாசு செய்கிறான். கிருபை விட்டு எப்படி ஒருத்தனை விலை வைக்கிறான்னா, தேவன் இடத்துல அவனுக்கு ரட்சிப்பு இல்லை, ஆண்டவருடைய காப்பாற்ற முடியாது, காப்பாற்ற மாட்டார். அப்படிப்பட்ட சூழ்நிலை நீ போயிட்ட, சரியா? எல்லாம் இதாயிருச்சு. இது என்னத்தை ஜெபம் பண்ணி புரியுதா ஏன் விசுவாசம் ஒர்க் ஆகாம போகுதுன்னு? இப்படி என்ன இருந்தா எப்படி விசுவாசம் ஒர்க் ஆகும்? ஆண்டவர் செய்வாரா? அவர் என்னத்தை செய்யறது? செய்ய மாட்டாரு. இல்ல எனக்கு செய்ய மாட்டாரு. ஏதர் உங்க சிச்சுவேஷன் வச்சு நீங்க சொல்லலாம், எவ்வளவு பெரிய பிரச்சனை அவர் என்னங்க செய்ய முடியும் சொல்லலாம். இல்லைன்னா எனக்கெல்லாம் செய்வாரா, நான் ரொம்ப மோசமானாலும் சொல்லலாம். ஏதோ ஒரு விதத்துல தேவனிடத்துல அவனுக்கு ரட்சிப்பு இல்லை என்று நிறைய பேர் சொன்னாங்க. தெரியுமா? தாவீது நடந்து போயிட்டு இருக்கான், எப்சலோமுக்கு பயந்து ஓடி போய் ஒருத்தன் வந்து சொல்றேன், சீமையின் ஒருத்தன், ரத்த பிரியனான மனுஷனே, சவுலோ அவன் குடும்பத்தையும் அழிக்கணும் நினைச்ச பாத்தியா, கர்த்தர் உனக்கு உன் பையனை உனக்கு விரோதமா எலும்பு பண்ணிட்டாரு எல்லாமும் சொல்றான். இந்த மாதிரி நிறைய பேர் சொல்றாங்க, தேவனிடத்துல ரட்சிப்பு இல்லை, இவனுக்கு அவ்வளவுதான், இவன் கதை முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னு சொல்றது பாருங்க. சங்கீதம் 18 சொன்ன அதே காரியத்தை இங்க வேற மாதிரி சொல்றான், அதே காரியம். ஆனாலும் கர்த்தாவே, நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமா இருக்கிறீர். கிருபை இப்படி இருக்காண்டதே, அவனுடைய கிருபை சார்ந்து விடுகிறேன். நான் தாவீதுக்கு என்னன்னா, அவன் என்ன யோசிச்சு பாக்குறான்னா, சார் நான் ஆடு மேய்ச்சிட்டேன், சரியா? ஆடுகள் பிரேக்பாஸ்ட் பண்ணிருக்காருல, ஆடுகள் மேய்த்தவன் அரசனாய் மாறினான். அதுதான் என் கதை, சரியா? எளிய சிறியவனை புழுதியிலிருந்து, எளியவனை குப்பை மேட்டிலிருந்து உயர்த்துகிறவர் அவர். உயர்த்தி பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் அதிபதிகளோடும் உட்கார செய்கிறார். எப்படி? கிருபையினால செய்கிறார். அவருடைய கிருபை, அவருடைய உடன்படிக்கை நிமித்தம், அவருடைய இரக்கத்தின் நிமித்தம், அவருடைய ஹெசட், அவருடைய தயவு நிமித்தம். சங்கீதம் நீங்க படிச்சீங்கன்னா கர்த்தருடைய தயவு, கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய இரக்கம், இதை பத்தி மறுபடியும் மறுபடியும் படிப்பீங்க. குறிப்பா தாவீதின் சங்கீதத்துல அதிகமா இருக்கு. எல்லா சங்கீதத்துல இருக்கு, தாவீதின் சங்கீதத்துல இருக்குது, அதிகமா இருக்குது. ஏனென்றால் anybody who walked with God understood that it is grace and grace alone, not their merit, not the merit of the situation. கர்த்தரோடு நடந்தவர்கள், கர்த்தரோடு நெருக்கமானவர்கள் கண்டுபிடித்த ஒன்று கிருபை, 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 எல்லாம் கிருபை. அதாவது அவங்களோட மெரிட்டும் இல்லை, சிச்சுவேஷனோட மெரிட்டும் இல்லை. அதாவது நான் ஏதோ பரவாயில்லைங்க, ஏன்னா ஏன் நான் அந்த அளவு மோசம் இல்லை அதனால எனக்கு ஒர்க் ஆகும் அப்படி இல்லை. அதே மாதிரி வந்து நான் ரொம்ப மோசம் ஆனாலும் எனக்கு ஒர்க் ஆகாதுன்னு கிடையாது. இல்லைன்னா சிச்சுவேஷன், என் சிச்சுவேஷன் அல்லவே இல்லை, அந்த அளவுக்கு மோசமா இல்லை பிரதர், அதனால பரவாயில்ல. இல்ல சில பேர் நினைக்கிறாங்க என் சிச்சுவேஷன் பயங்கர மோசமா இருக்கும், ஒண்ணுமே நடக்காது. கிருபை. இந்த பாஸ்டர் டார்வின் அவர் பேர் பாடியிருக்காருல்ல, நான் இல்லை, என் பேலன் இல்லை, என் தாளந்து இல்லை, எல்லாம் கிருபை. அது வந்து உண்மையிலே நல்ல பாட்டு தான். அது நிறைய பேர் எல்லாம் நடிச்சிட்டு இருக்காங்க. ஆனா உண்மையிலே நல்ல பாட்டு. ஏன்னா அது வந்து மிகவும் உண்மை. பைபிளே அப்படிதான். தேவனுடைய நல்ல எல்லா காரியங்களும் கிருபையினால் மட்டுமே அருளப்படுகிறது. ஆனா சொல்றேன், சிச்சுவேஷன் எப்படி இருந்தாலும் பரவாயில்லைங்க, என்ன ஆனாலும் பரவாயில்ல, நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிற மாதிரி இருக்குது. அடுத்த வருஷம் சொல்றாங்க, நான் கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டேன். இதுதான் சொன்னேன், யோசபாத் கூக்குரலிட்டான் அப்படின்றது. கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டேன், அவர் தமது பரிசுத்த பர்வதத்திலிருந்து எனக்கு செவி கொடுத்தார். நல்லா கவனிங்க, இது தாவீது திரும்பி வந்த போது பாடின சங்கீதம் இல்ல, ஓடி போகையில் பாடின சங்கீதம். 1 சாமுவேல் 17, 18 படிச்சு பாத்தீங்கன்னா, அவன் வந்து தலையில வந்து துண்டை போட்டுட்டு அழுது கொண்டு ஏறி போனான், மலை மேல போட்டுட்டு. அப்படி அழுதுட்டு இருந்தானா அப்படின்னு படிக்கிறோம். என்ன அழுதுட்டு இருந்திருக்கான்னா, இந்த மாதிரி அழுதுட்டு இருந்திருக்கான். அவன் சொல்றான், எவ்வளவு பெரிய இருக்காங்க ஆண்டவரே பாருங்க. ஆனாலும் இதுதான் தாவீது அனுபவித்த, என்ஜாய் பண்ண, ருசித்து பார்த்த நிச்சயமான கிருபை இது. எனக்கு விரோதமாய் சுற்றிலும் இருந்து படையெடுத்து வருகிற 10,000 பேருக்கு நான் பயப்படேன். அடுத்து சொல்றான் பாரு, ஜெபிக்கிறான் பாருங்க. கர்த்தாவை எழுந்தருளும், என் தேவனே ரட்சியும், நீர் என் பகைஞர் எல்லாரையும் தாடையிலே அடித்து துன்மார்க்குடைய பற்களை தகர்த்து போட்டீர். ரட்சிப்பு கர்த்தருடையது, தேவதீருடைய ஆசீர்வாதம் உடைய ஜனத்தின் மேல் இருப்பதாக. கிருபை, முழுவதும் கிருபை. இந்த சிச்சுவேஷன் கூட பாத்தீங்கன்னா ஆண்டவர் சொல்லியிருந்தாரு, உன் வீட்டுக்குள்ள நிறைய சண்டை வரும்னு சொல்லியிருந்தாரு. இந்த பத்சேபா விஷயத்துல பிரச்சனை நடந்ததுனால
சோ அப்ப ஈஸியா தாவீது சொல்லியிருக்கலாம், நினைச்சிருக்கலாம், நான் பண்ணதுக்கு எனக்கு நடக்குதுங்க, என்ன பண்றது, நான் கொஞ்சம் பண்ணிட்டேன், தப்பு பண்ணிட்டேன், ஆண்டவர் சொன்னாரு, கரெக்டா தான் சொன்னார், இந்த மாதிரி நடக்கும்னாரு அப்படின்னு. ஆனால் அந்த இடத்திலும் அவன் ஒரு புதிய உடன்படிக்கை பார்வை அவனுக்குள்ள வருகிறது, கிருபையின் பார்வை வருகிறது. அவன் சொல்றான், என்னுடைய அக்கிரமங்களை தேவன் என்னாது இருக்கிறாரும் பாக்கியமானது. அது புதிய உடன்படிக்கையில் வரப்போகுது. அப்படி பழைய உடன்படிக்கையில் அப்படி இல்லை. அவன் தண்டனை அனுபவித்தான் ஆகணும் தான் இருக்கு, அவன் அனுபவிச்சுட்டு தான் இருக்கான். ஆனாலும் அவன் சொல்றான், இது 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 நிரந்தரம் அல்ல, இன்னொன்னு வருது, இன்னொன்னு வருது. அதான் அவன் தைரியமா சொன்ன சங்கீதத்துல, என் ஆத்துமாவை பாதாளத்தில் விடி, அவருடைய பரிசுத்தவான் அழிவை காண விட்டீர், என்னை விட மாட்டீர் ஆண்டவரே. ஏன்னா இப்ப இருக்கிறது வந்து ஏதோ ஒரு இருக்குது, ஆனா இது இல்ல, இன்னும் நிறைய இருக்கு. அவனுக்கு தாவீதுக்கு நல்லா தெரியும், தாவீதுக்கு அருளப்பட்ட நிச்சயமான கிருபைகள் என்பது தாவீது வாழ்க்கையில அவன் அனுபவிச்சு முடிக்கல, அவன் அனுபவிக்க ஆரம்பித்தான் என்றுதான் தெரியும். இன்னும் நாட்கள் வருகிறது, காலங்கள் வருகிறது, அப்பொழுது கிருபையின் பரிபூர்ணத்தை ஜனங்கள் அனுபவிக்க ஆரம்பிப்பார்கள். ஏன்னா அவனுக்கு தெரிய ஆரம்பிச்சது, நான் வந்து மேசியாவுக்கு முன்னடையாளமா தான் இருக்கிறேன், மேசியா ஒருத்தர் வரப்போகிறார், எனக்கு பின்னாடி ஒருத்தர் வருவார் அப்படின்னு அவனுக்கு தெரிஞ்சிருந்தது. ராஜா வருவார், மெய்யான ராஜா வருவார், நான் எந்த சேனைகளின் கர்த்தர்கள் கூப்பிட்டு இருக்கணும், அவரே இந்த பூமிக்கு வருவார், ராஜாவாக வருவார், அவனுக்கு தெரிஞ்சிருந்தான். அவர் மூலமாக கிருபையும் சத்தியமும் இந்த பூமிக்கு வரும். அந்த நாட்கள்ல வந்து நடக்க போறது, அப்பதான் கிருபையின் பரிபூர்ணம் வர ஆரம்பிக்கும். கிருபை நான் அனுபவிக்கிறேன், தாவீது நினைச்சிருக்கான், புரிந்திருந்தது எனக்கு, நான் கிருபை அனுபவிக்கிறேன், ஆனால் கிருபையின் பரிபூர்ணத்தை நான் அனுபவிக்கல, இன்னும் மேன்மையானவைகள் இருக்கு, இன்னும் மேன்மையானவைகளை கர்த்தர் வைத்திருக்கிறார் என்று தாவீது அறிந்திருந்தான். சோ இந்த தாவீதுக்கு அருளப்பட்ட நிச்சயமான கிருபை என்பது இயேசு கிறிஸ்து மூலமாக தான் அது முழுவதும் வெளிப்படுகிறது. ஏன்னா கிருபையின் சத்தியம் அவர் மூலமா தான், இயேசு கிறிஸ்து மூலமா தான் வெளிப்படுகிறது, பூமிக்கு வருகிறது. சரியா? சோ அதன் மூலமாக நம்ம என்ன பண்ண ஆரம்பிக்கிறோம்னா, அந்த கிருபையின் பரிபூர்ணத்தை அனுபவிக்க ஆரம்பிக்கிறோம். அந்த கிருபையின் பரிபூர்ணம் தான் அல்ல, கிருபையின் முழுமை. அதுதான் வந்து தாவீதுக்கு அருளப்பட்ட அந்த நிச்சயமான கிருபைகள், அதனுடைய தொடர்ச்சி, அதனுடைய ஃபுல்ஃபில்மெண்ட் வந்து கிருபையின் பரிபூர்ணம் வந்து இயேசு கிறிஸ்து மூலமாக நாம் பெற்றுக்கொள்கிறோம். சோ தாவீதுக்கு அருள் நிச்சயமான கிருபையினுடைய ஒரு மெயின் ஆஸ்பெக்ட் என்ன அப்படின்னா, இந்த கிருபை விலகவே விலகாது, விலகவே விலகாது. இதான் ஏசாயா 54 சொல்றாரு, மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உண்மையில் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார். திரும்ப சொல்றேன், மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உண்மையில் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார். சோ அதனால இந்த கிருபை பிரமாணம் தான் பார்த்துட்டு இருக்கோம் நம்ம. அதுல நீங்க பார்த்த ஆஸ்பெக்ட் என்ன அப்படின்னா, விலகாத கிருபை, என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிற கிருபை, அதுதான் தாவீது அருளப்பட்ட நிச்சயமான கிருபை. அது நமக்கு அருளப்பட்டிருக்கிறது, அது நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நீங்கள் என்ன சூழ்நிலை சந்தித்துக் கொண்டிருக்கிறீர்கள் யோசித்து பாருங்க, கொஞ்ச நேரம் சிந்திங்க. யோசித்து பாருங்க, எப்படிப்பட்ட சவால் உங்களுக்கு முன்பாக இருக்கிறது? பொருளாதாரத்துல ஒரு பெரிய சேலஞ்சா, இல்ல சரீரத்துல ஒரு பெரிய பலவீனமா, இல்ல குடும்பத்துல ஒரு பெரிய பிரச்சனையா, இல்லைன்னா வந்து சொல்ல முடியாத, விவரிக்க முடியாத வேற ஏதோ வேதனையா, போராட்டமா? நான் ஒன்று சொல்லுறேன், இது எல்லாத்தையும் காட்டிலும் கர்த்தருடைய கிருபை பெரியதா இருக்கிறது. இல்ல ஏதோ ஒரு பெரிய பாவ பழக்கத்துல நீங்க அடிமைத்தனத்துக்கு உட்பட்டு நீங்க விடுதலை பெற முடியாம இருக்கீங்களா? கர்த்தருடைய கிருபை நாடுங்கள், தாவீதை போல கர்த்தருடைய கிருபை நாடுங்கள், கர்த்தருடைய கிருபை நாடுங்கள், கர்த்தருடைய கிருபை அறிந்து கொள்ள ஆரம்பிங்கள், கர்த்தருடைய கிருபையை பற்றி கொள்ளுங்கள். நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதவிக்க கூடாத ஆசாரியர் நமக்கு இல்லாமல், எல்லாத்திலும் நம்மை போலவே சோதிக்கப்பட்டோம் பாவம் இல்லாதவர் ஆகிய ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். ஆகையால் ஏற்ற சமயத்திலே சகாயம் செய்யும் கிருபை அடையும்படி தைரியமாக கிருபாசன தண்டையில் வரக்கடவும். No matter what you're going through, no matter what you've done, what is wrong, God is calling you to the table of grace. கர்த்தர் கிருபையின் பந்திக்கு உங்களை அழைக்கிறார். எவ்வளவு பெரிய சவா நீங்க சந்தித்து கொண்டிருக்கலாம். இவ்வளவு நாளா மாறலங்க, ஆனா என்னென்னமோ சொல்லி பார்த்துட்டேன். சில பேர் விசுவாச அறிக்கை கூட நீங்க பண்ணிருக்கலாம், ஆனா நடக்கல நீங்க சொல்லிட்டு இருக்கலாம். நான் சொல்றேன், நல்லது, விசுவாச அறிக்கையை கொஞ்சம் ஹோல்டு பண்ணிட்டு கம் டு த டேபிள் ஆஃப் கிரேஸ், கிருபையின் பந்திக்கு வாருங்கள். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி என் தலை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறேன். அது வந்து இங்கிலீஷ்ல அது யூ ப்ரிப்பேர் அ டேபிள் ஃபார் மீ பிஃபோர் தி ஐஸ் ஆஃப் மை எனிமீஸ். அதுக்கு வந்து ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க, வியாக்கியானம். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, மெய்ப்பெண் வந்து ஆடுகளை வந்து வழி நடத்திட்டு போகும்போது
சில புல்வெளிகள் வந்து மலை மேல இருக்குமா, அதுக்கு பேரு டேபிள் லேண்ட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ மேல ஒரு அப்படியே ஒரு சமவெளி மாதிரி இருக்கும், பிளெயின் மாதிரி இருக்கும். அங்க ஃபுல்லா புல்லு நல்லா மழைலாம் பெஞ்சு நல்லா அங்க தண்ணி கொஞ்சம் நின்று இருக்குமா, நின்று நல்லா புல்லுலாம் முளைச்சு நல்லா இருக்கும். ஸோ செழிப்பான பகுதிகள், புல் நிறைந்த பகுதி, அதுதான் டேபிள் லேண்ட்ஸ்னு. ஸோ இதைத்தான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான். பந்தி அப்படின்னு சொல்லும்போது டேபிள் லேண்ட்ஸ். ஸோ அதுக்கு அது அங்க அங்க கொண்டு போறீங்க. சத்துருக்கள் முன்பாக பந்தின்றப்ப என்னன்னா, அந்த மேய்ப்பனை கூட்டிட்டு போகும்போது பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி இடங்கள்ல நிறைய ஆடுகள்லாம் வர்றதுனால, இல்ல மற்ற மிருகங்கள், மேய்கிற மிருகங்கள், மாடுகள், காட்டுல இருக்கிற விலங்குகள் கூட, காட்டு கழுதைகள் இந்த மாதிரிலாம் இருக்குல்ல. ஸோ அவைகளும் புல்மை அங்க வருமா. அதனால அந்த இடத்துல நிறைய இதுவும் இருக்குமா. எது விலங்குகள், வேட்டையாடும் விலங்குகள், லைக் சிங்கம், புலி, கரடி மாதிரி காரியங்கள் மெயினா இந்த இதெல்லாம் வேட்டையாடுறது அங்கதான் வந்து உட்காந்துருக்குமா. சரியா? சோ, அததான் தாவீது சொல்றது வந்து, ஏன்னா தாவீதே மெய்ப்பனானால அவனும் இந்த மாதிரிலாம் செஞ்சிருப்பான்னு சொல்றாங்க சில பேர். சோ, தாவீது அவர் நடத்தி கொண்டு போய் இந்த பந்தி, இப்படி ஒரு பந்தி அவைகளுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறான். இந்த இந்த இதுக்கு முன்பாக. சரியா? சோ, இன்றைக்கு நான் அதுவே நம்ம சிச்சுவேஷன் கொஞ்சம் வேற மாதிரி சொல்றேன் பாருங்க. சிங்கம், புலி வேட்டையாடுற மாதிரி சூழ்நிலைகளோ, நபர்களோ உங்களை சுற்றி இருக்கலாம். பிரச்சனைகளோ அப்படி இருக்கலாம். ஆனால் இந்த நாளிலே கர்த்தர் உங்களை கிருபையின் பந்திக்கு அழைக்கிறார். அது எப்படி இருக்குன்னா, அது ஒரு டேபிள் லேண்ட் மாதிரி இருக்கு. அது ஒரு செழிப்பான பந்தி போல் இருக்குது. ஆமா, சத்துருக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். பிரச்சனைகள் என்னை கூட என்னை என்னை பார்த்து கொண்டிருக்கிறது. என்னை குறித்து என்னை சுற்றி அநேக காரியங்கள் கேள்வி எழுப்பிக் கொண்டிருக்கிறது. தாவீதுக்கு சொன்ன மாதிரி ரட்சிப்பு இல்லை என்று சொல்லுகிற சத்தங்கள் அநேகமா இருக்கிறது. ஆனால் கர்த்தர் என்னை பந்திக்கு அழைக்கிறார். கர்த்தர் என்னை கிருபையின் பந்திக்கு அழைக்கிறார். அங்கே எனக்கு அவர் உணவளிக்கிறார். So, no matter how tired you are, God is inviting you and calling you to the table lunch today of grace. கிருபையின் பந்திக்கு கர்த்தர் உங்களை அழைக்கிறார். வாங்க, கிளம்பி வாங்க. கர்த்தர் உங்களுக்கு கிருபையின் உணவளிக்க விரும்புகிறார். அதன் விளைவாக உங்கள் தலை உயர்த்தப்படும். மகிமையும் கனமும் உங்களுக்கு வந்து சேரும். விடுதலை உண்டாகும். ஜெபிக்கலாமா? ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. Hallelujah. 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 Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. ஒரு பழைய பாடல் பாடுறேன். பாடலை கேளுங்கள். இந்த பாடல் பாடுகிறபடி கர்த்தர் உங்களுக்கு செய்வார் என்று நம்புகிறேன். சத்துருக்கள் முன்பில் எனக்காக பந்தி ஒன்றாயத்தம் செய்தார். சத்துருக்கள் முன்பில் எனக்காக பந்தி ஒன்றாயத்தம் செய்தார். என்னை தாம் என்னையால் அபிஷேகித்து என் பாத்திரம் நிரம்பிய வழியச் செய்தார். என்னை தாம் என்னையால் அபிஷேகித்து என் பாத்திரம் நிரம்பிய வழியச் செய்தார். கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கின்றாரே, தாழ்ச்சி அடையேன் என்றுமே. கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கின்றாரே, தாழ்ச்சி அடையேன் என்றுமே. அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டை நடத்துகிறார். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டை நடத்துகிறார். கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கின்றாரே, தாழ்ச்சி அடையேன் என்றுமே. Hallelujah. Thank you, Lord. Thank you, Lord. Hallelujah. Thank you, Father. Hallelujah. Hallelujah. Thank you, Lord. Hallelujah. 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 சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு கிருபையின் பந்தி. சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு கிருபையின் பந்தி. ஒரு பிரண்ட் ரேடர் ராங்கண்டூரி பெண்டு ரெம்ப டேரபோ Rodaram Brankandera Bonte Reader Arabrando Remba Teragadaran Brunt Reader Rambata Redaram Bakandera Bonte Reader Remba Terahadaroya on Country Bado. Thank you, Lord. Thank you, Lord. Hallelujah. 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 ஆண்டவரே ஹalleluya. இந்த நாளிலும் ஹalleluya. உடைய கிருபையின் பந்திக்கு நீர் ஆயத்தப்படுத்தி எங்களை நடத்தி செல்வதற்காக ஸ்தோத்திரம். ஹalleluya. இந்த கிருபையின் பந்தியில் நாங்கள் பங்கு பெறும்போது ஹalleluya. ஹalleluya. நீர் எங்களுக்காய் கிரியை செய்கிறதை நாங்கள் பார்ப்போம். ஹalleluya. நீர் எங்களுக்காய் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற நன்மைகளை நாங்கள் பார்ப்போம். ஒரு பஞ்ச ரெம்ப டெரகட ரோம் ரோட்டீரி கடார ப்ரோ. Hallelujah. 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 Thank you, Lord. Thank you, Lord. தாவீதுக்கு நிச்சயமான கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம்.
தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். ஹalleluya. எங்களை விட்டு விலகாத அந்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். ஹalleluya. ஹalleluya. சவுலை போல நான் விலக்க மாட்டேன் என்று சொல்லி இருக்கிறது. அது நமக்கு எப்படி எக்ஸாக்ட் பேரல் எப்படி பாத்தீங்கன்னா, ஆதாம் நடந்த மாதிரி உங்களுக்கு நடக்கவே நடக்காதுன்னு சொல்றாரு கர்த்தர். ஹalleluya. ஆதாம் கிருபை நின்று விழுந்து விட்டான். கிருபை அவனுடைய விலகி விட்டது. நமக்கு அப்படி கிடையவே கிடையாது. ரபரா அந்தொரு வரோ Thank you, Lord. 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 Hallelujah. 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 நம்பிக்கையே இல்லைன்னு சொல்றீங்களா? பயந்து போயிருக்கிறீங்களா? கிருபை உங்களுக்கு தான் ரொம்ப ஈஸியா ஆக்சுவலா ஒட்டிக்கோங்க. It's easy to get grace when you are in such situation. Get now to understand this. கிருபை புரிந்து கொள்வது, அதை அனுபவிப்பது என்பது இந்த மாதிரி சூழ்நிலை இருக்கிறவங்களுக்கு மிகவும் உதவியாக இருக்கும். தாவீது சொன்னது போல நீங்களும் சொல்லுங்க. நான் கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டேன், அவர் தமது பரிசுத்த பதத்தின் சத்தத்தை கேட்டார். நமக்கு எது ரொம்ப தூரம் கூப்பிடணும் தேவையில்லை. அப்படி ஆவியில தேவன் வாசம் செய்கிறார். நம்ம இருக்க பிரச்சனை எல்லாம் சரீரத்துல இருக்கு, ஆத்மாவில் இருக்கு. கரெக்டா? சோ அங்கிருந்து நாம் கதரும் போது, அவரை நோக்கி கூப்பிடும் போது நம்முடைய ஆவியிலிருந்து உடனே பதில் அடிக்கிறார். ரபரான் தேரவரையோ Older ramba tara hando rembron deragada ranken dira brant rober ronter rankan durber yandera varaya. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. Rabaran terabere under bro. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. கிருபையினால் அருளப்பட்டவைகளை நித்திய ராஜாங்கத்தை ஆளுகையை நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படி உதவி செய்யும். எங்க வாழ்க்கையில பெற்றுக்கொள்ளும்படி ஹalleluya அதை செயல்படுத்தும்படி எங்களுக்கு உதவி செய்யும். Thank you, Lord. தொடர்ந்து வழி நடத்தும். நம்முடைய கிருபையின் நன்மைகளை மேன்மைகளை இன்னும் நாங்கள் அறிந்து கூட உதவி செய்யும். Thank you, Lord. 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 Hallelujah. 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 Reverend Terabere, Ontrudere, Okran, Derabere, Am Teridiro. Hallelujah. 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 கவின் கேக்குதா நான் பேசுறது? Hallelujah. 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 God is opening a door of grace for you. Hallelujah. கிருபையின் வாசலை கர்த்தர் திறக்கிறார். Hallelujah. 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 இன்னும் சில நாட்களில சில அனுகூலங்கள் இயேசுவின் நாமத்திலே உண்டாகிறது. Hallelujah. Hallelujah. Certain privileges and certain things will be eased out. டஃப்பா இருக்கிறது ஈஸ் அவுட் ஆகும். Hallelujah. Thank you, Lord. Thank you, Lord. கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்வாய். Hallelujah. Hallelujah. கர்த்தருடைய உயர்த்துகிற கரம் உன்னோடு இருக்கிறது. கர்த்தருடைய உயர்த்துகிற கரம் உன்னோடு இருக்கிறது. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. Hallelujah. Thank you, Lord. Hallelujah. Thank you, Father. Thank you, Father. Hallelujah. 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 கௌதம் கேக்குதா நான் பேசுறது? கேக்குதுண்ணா. Oh, hallelujah. Hallelujah. தாவீது சொன்னது போல உடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும். காரணம் என்னை பெரியவனாகும். ஹalleluya. அந்த வார்த்தையின்படி ஹalleluya. கர்த்தர் பெரியவனாகும்படி சில காரியங்களை செய்ய போகிறார். ஹalleluya. அவர் ஏற்கனவே ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஹalleluya. ஹalleluya. ஒரு தொலைதூர பயணத்தை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஹalleluya. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. The plane will not carry you. The grace of God will carry you. Hallelujah. Thank you, Lord. Thank you, Lord. Hallelujah. Hallelujah. Thank you, Lord. Thank you, Lord. ஏசாயா 45 சொல்லப்பட்ட வசனங்களின்படி அவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்கும். Doors will not be shut before you. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. Starbell, can you hear me? Yes, brother. Hallelujah. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. Hallelujah. 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 Thank you, Lord. Thank you, Lord. Hallelujah. Hallelujah. For every hit you received, God is going to help you to give back 7 times. Hallelujah. Amen. Hallelujah. Hallelujah. It's like in a boxing match, ஒரு ரவுண்ட்ல கீழே விழுந்துட்டு பட் நெக்ஸ்ட் 7 ரவுண்ட்ஸ்ல வந்து திரும்ப அப்போனண்ட தள்ளிட்டே இருந்தா எப்படி இருக்கும்? Hallelujah. Hallelujah. It's like that. Hallelujah. In every area. Every area. Hallelujah. Amen. Hallelujah. God keeps an account of not just your victories. He also has an account of the times you've fallen down so that to help you to bounce back stronger and powerfully
for every single time you've fallen down. Hallelujah. Amen. Hallelujah. Arabant rembre terevere andorevere onterike arabrandere bedere grant reader. Hallelujah. 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 தாவீது சொன்னது போல அலைச்சல்களை தேவரீர் எண்ணி இருக்கிறீர்கள், அவைகளுடைய கணக்கில் அளவோ இருக்கிறது. Thank you, Lord. Hallelujah. 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 The house of Joseph will be like a flame of fire. Hallelujah. Amen. They will burn. Hallelujah. The house of Esau. Hallelujah. Thank you, Lord. Amen. Thank Amen. you, Lord. Thank you, Lord. Ram tere bedere brunte rigadara pronte rembe tere Thank you. rontere barontere. Thank you, Lord. Hallelujah. Hallelujah. I believe certain prophecies or words you received when DJ Sank was alive. Okay, long before. Certain things very long before. God is going to fulfill these days. Hallelujah. Hallelujah. Thank you, Lord. Thank you, Lord. Hallelujah. Hallelujah. Oram bent Rembrandt here bron to ribadara brant terreda ramba cantor bronta. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. Hallelujah. Hallelujah. சத்துருக்கள் கொள்ளையாடி கொண்டு போன எல்லாவற்றையும் தாவீது திருப்பி கொண்டான். அது மட்டுமல்ல, அவன் அதிகமாக எடுத்துக்கொண்டான். More than that. More than that. Yes. Yes, Thank Lord. you, Lord. Thank you, Lord. Hallelujah. 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 Thank you, Lord. Hallelujah. Thank you, Lord. Thank you, Lord. Hallelujah. Hallelujah. Sister Priya, can you hear me? Thank you, Lord. Hallelujah. Yes, brother. Hallelujah. 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 Instead of shame, you shall have double honor. Hallelujah. Instead of shame, you'll have double honor. Hallelujah. Amen. Hallelujah. Hallelujah. Where you were put down, God is going to elevate you. Thank you, Lord. Hallelujah. Hallelujah. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. Hallelujah. Hallelujah. Thank you, Lord. Hallelujah. Thank you, Father. Hallelujah. Hallelujah. Thank you, Lord. Thank you, Lord. Hallelujah. Hallelujah. Reverend Thank you, Father. Thank you, Father. Hallelujah. Thank you, Lord. Thank you, Lord. Hallelujah. Thank you, Lord. Hallelujah. 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 Thank you, Lord. Reverend Rinda Rakador Trentero. Thank you, Father. Thank you, Father. Thank you, Father. Hallelujah. Hallelujah. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. Hallelujah. Hallelujah. Brother Christopher, can you hear me? Brother Christopher, can you hear me? கேக்குதா? சொல்லுங்க. Hallelujah. Thank you, Lord. Thank you, Lord. Hallelujah. 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 சத்ரு பிடிக்கப்படும் போது அவன் 7 மடங்கு திரும்ப தர வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. Amen. 7 மடங்கு திரும்ப தர வேண்டும் என்று. Hallelujah. Hallelujah. அதே போல கர்த்தர் 7 மடங்கு திரும்ப கொடுக்க போகிறார். Amen. அவன் பிடிக்கப்பட்டான், அவன் 7 மடங்கு கொடுத்தாக வேண்டும். Hallelujah. உங்களுக்கு இன்னும் பிசிக்கலா இதோட ஒன்றும் தெரியாம இருக்கலாம். அவன் ஏற்கனவே பிடிக்கப்பட்டு விட்டான், அவன் 7 மடங்கு திரும்ப கொடுத்தாக வேண்டும். Hallelujah. Hallelujah. Thank you, Lord. Thank you, Lord. Hallelujah. Thank you, Lord. Thank you, Lord. யாக்கோபின் ஊற்றானது தானியமும் திராட்சரசம் உள்ள தேசத்திலே இருக்கும். யாக்கோபின் ஊற்றானது தானியமும் திராட்சரசம் உள்ள தேசத்திலே இருக்கும். Hallelujah. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. Hallelujah. 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 Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. ஆண்டவரே, உம்முடைய கிருபை அதிகமாய் பற்றிக்கொள்ள எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும். பெரிய காரியங்கள் செய்துள்ளோம். ஆண்டவரே, விசா டிலே இருக்கிற எல்லாத்தையும் இயேசுவின் நாமத்தை கேன்சல் பண்ணுகிறேன். வெளிநாடுக்கு போகும் முயற்சி எடுத்து கதவுகள் அடைக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருக்காகவும் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தை கதவுகள் திறக்க முடியாத கட்டளையிடுகிறேன். வேலை இல்லாமல் இருக்கிறவர்களாக ஜெபிக்கிறேன். இல்ல குடும்பத்தில் மற்றவர்களுக்கு வேலை இல்லை ஜெபித்துக் கொண்டிருக்கிறவர்களாக ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்திலே அனுகூலமான கதவுகள் திறக்க முடியாது ஜெபிக்கிறேன். இந்த மாதத்திலே திறக்க முடியாது ஜெபிக்கிறேன். வருஷத்தின் நடுவில் நம்முடைய கிரியை உயிர்ப்பிக்கிற கர்த்தர் இப்படி செய்கிறதுக்காக ஸ்தோத்திரம். தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ லார்ட். சில வலி வேதனைகள் இருக்கிற மாதிரி ஜெபிக்கிறேன். உங்களுக்கு மெடிக்கலா பெரிய ஹெல்ப் இல்லை, ஒன்றும் பண்ண முடியல, நம்ம ட்ரை பண்ணி பார்த்தீங்க, ஒன்றும் நடக்கல. வலியில வேதனையில் இருக்கிற ஒருக்காக ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்திலே அற்புத சுகம் உண்டாக முடியாது ஜெபிக்கிறேன். கிருபையினாலே சுகத்தை பெற்றுக்கொள்ள முடியாது ஜெபிக்கிறேன். தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ லார்ட். தொடர்ந்து வழி நடத்தும், பெரிய காரியங்கள் செய்யும். கிருபையின் கருத்தை இருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.
Thank you. God bless you. See you in the next meeting.